வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. சகோதரர் சிங்கம் சுப்பிரமணிய சார் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றது ஒரு தவறாக அப்படி கொண்டு வந்துட்டோம் நம்ம. நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். நோய் அற்ற வாழ்வு, தட் இஸ் ஆரோக்கியமான வாழ்வு. குறைவற்ற செல்வம், குறைஞ்சி இல்லாம குறையாக இல்லாம இருக்கின்ற செல்வம், நெகட்டிவ் வேர்ட். இதுதான் நம்ம தெரியாம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இறைவனுடைய ரகசியம் என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்னன்னு தெரியாமண்ணா. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வந்துருச்சு. பட் நீங்க அதை மாத்திக்காங்க, நீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நோயற்ற வாழ்வுன்னு சொல்லுங்க, எப்பயுமே ஆரோக்கியமான வாழ்வுன்னு சொல்லுவோம். ஆரோக்கியமான வாழ்வு, நிறைந்த செல்வம், நிறைந்த செல்வம். அதான் நம்மளுடைய கர்மானுஜிங்களை நம்ம சொல்லும்போது கூட என்ன சொல்லுவோம் பாருங்க, செல்வ செழிப்புன்னு தான் சொல்லுவோம். செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், நோய் கிடையாது, ஆரோக்கியம். ஆரோக்கியமா சொல்லணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் பத்தி நினைக்க, நோயை பத்தி நினைக்க கூடாது. ஆரோக்கியம், அது என்ன ஆரோக்கியம்? அது கூட உடல் மன ஆத்மா ஆரோக்கியம். உடலை மட்டும் பார்க்கறது இல்லை. உடல் வேற, மனம் வேற, ஆத்மா வேற. ஆனா மூணு சேர்ந்துதான் முழுமையான ஆரோக்கியம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு குறைந்தாலும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. உலகமே எல்லாமே பார்க்கறது உடல் மட்டும்தான் பார்க்குறாங்க, உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் பார்க்குறாங்க. இல்லை, அதுக்கு மேலே மனசு ஒன்று இருக்கு. இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வருது. மன ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. ஆன்மாவை பற்றி இன்னமும் யாரும் ட்ரீட் பண்ணல. நம்ம கர்மாஞ்சிங்கள தான் சொல்லிட்டு இருக்கோம். கர்மாஞ்சிங்கள தான் ஆன்மாவை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இந்த உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்மாக்கியம் மூணு சேர்ந்து ஒரு மனிதன் ஹாப்பியாக சந்தோஷமா இருப்பான். அதான் இந்த பூ உலக வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அதான் நம்ம கர்மாஞ்சிங்கள சொல்றோம், ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்றோம். நீங்க ஆத்மாவை ஆரோக்கியமா வச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நல்லா பாருங்க, ஆத்மாவை நீங்க சரியா கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உடல் நலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மனநலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ரெண்டுமே வந்துடும். ஸோ ஆத்மாவை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். இங்கே டாக்டருங்க, ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நம்ம ட்ரீட் பண்றது எல்லாமே ஆத்மாவை மட்டும்தான். அது லைஃப் ப்ராப்ளமா இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இல்லை நோய்கள் எந்த வகையா இருக்கட்டும், இல்லை லைஃப் பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், ஆன்மாவை மட்டும்தான் பார்க்குறோம். ஆன்மாவை தான் பார்க்குறோம், அங்கதான் பார்க்குறோம். அந்த ஆன்மாவை பார்த்தா கர்மாவை தான் பார்க்குறோம். ஆன்மா எதை பேஸ் பண்ணி இயங்குதுன்னா கர்மாவை வச்சு தான் இயங்குது. ஸோ அந்த கர்மாவை பார்க்குறோம், அங்கே சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும். இந்த டெக்னிக்கல் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி உலகம் உருவானதுலேருந்தே இறைவன் ஒவ்வொரு வகையில் உணர்த்திட்டு தான் இருக்காரு. ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணல. தட்ஸ் வை த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சஃபரிங் ஈவன் டில் டுடே. இன்னைக்கு கூட அந்த மனித சமுதாயம் கஷ்டப்படுது. மனித சமுதாயம் கஷ்டப்படக்கூடாதுன்னு கடவுளுடைய விருப்பம். ஆனால் கஷ்டப்பட்டுருக்கு. எங்கேயோ மிஸ் பண்ணுறோம். அதான் நம்ம கர்மாவிலிருந்து சொல்லி கொடுக்குறோம். அந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நல்லது, தப்பு இல்லை. பட் இனி வரைக்கும் நம்ம கர்மாஞ்சலிங் பீப்புள் ஃபாலோவர்ஸ் அதை மாத்திக்கங்க. நிறைந்த ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, செல்வம் இல்லை செல்வ செழிப்பு, அபண்டன்ஸ் சொல்லுவோம். அபண்டன்ஸ் என்ன தேவையோ தேவைக்கு மேல இருக்கணும். என்ன தேவையோ தேவைக்கு மேல இருக்கணும். அதுதான் நம்ம இருக்கணும். நம்ம கான்செப்ட் பண்ண அதுதான் பண்ணணும். ஆனா என்ன தேவையோ அந்த தேவைக்கு மேல அதுக்கு ரொம்ப அதிகமா போகக்கூடாது. அது தப்பு. அது நான் அடிக்கடி சொல்றது இல்லையா, பில்கேட்ஸோட ஒர்க் பண்ண ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும் சார் மீட்டிங்ல சொன்னார். அவர் ஒரு கோட்டீஸ்வரர், இல்லாதவங்க சொன்னா கூட பரவாயில்ல. அவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியிலேருந்து பிஎம்டபிள்யூ காரில் தான் வந்திருக்கார் மீட்டிங்க்கு. பாண்டிச்சேரியிலேருந்து பிஎம்டபிள்யூ காரில் மீட்டிங் வந்திருக்கார். தங்கி இருக்கிறது அதே 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்காரு. ஆனா அவர் கேட்கிறாரு, நான் பில்கேட்ஸோட ₹1 ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும். இதுதான் ரொம்ப டூ மச். பில்கேட்ஸோட ₹1 சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோம்? நம்ம போகும்போது எல்லா பில்கேட்ஸ் விட ₹1 ஜாஸ்தி சம்பாதிச்சு அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்லை அவார்டு கொடுத்து அவார்டு வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்று எரிக்க போறாங்க, புதைக்க போறாங்க. போகும்போது என்ன கொண்டு போறோம்? நம்ம பாடியில் என்ன வருது? நம்ம சம்பாதித்த அந்த புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும், பாவம் மட்டும் நம்ம கூட, வேற எதுவும் வராது. இப்படி அபண்டன்ஸ் நிறைய இருக்கணும். அந்த அபண்டன்ஸ் நிறைய மக்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். எனக்கே பார்த்தா நானே தரித்திரத்தில் இருக்கிறேன்னா அப்ப நாம எப்படி அடுத்தவங்க கொடுக்க முடியும்? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கட்டிக்கிறதே அறக்கோவணும், வீட்டு போத்திக்கிட்டா மகனேன்னு சொன்னானே பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல. ரொம்ப அதாவது கேட்கும்போது அது கொஞ்சம் இதுவா இருந்தாலும் கூட எவ்வளவு அனுபவிச்சு சொல்லிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அவன் கட்டிக்கிறதே அறக்கோமனம், முழு கோமனம் இல்லை. கோமனம் கட்டுறதே தெரிய வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி கோமனம் மட்டும் கட்டுறோம், இடுப்புல மட்டும் கோமனத்தை கட்டுறோம். அந்த கோமனமே அறக்கோவனம். வீட்டு போத்திக்கிட்டா மகனே குளிர்தாடா உனக்கு, வீட்டு போத்திக்கிட்டா அவன் என்ன போத்திக்குவான்? இது ஒரு பழமொழி, வறுமை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, அறியாமையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பழமொழி, அருமையான பழமொழி.
இடுப்புல அப்பனுக்கே அறக்கோவணும், ஈத்து போத்திக்கிட்டா மகனேன்னு சொன்னார். இதே மாதிரி தான் நம்ம இருக்கோம். நமக்கே அடிப்படை தேவைக்கு காசு கஷ்டம், அப்புறம் நாம எங்க அடுத்தவங்க கொடுக்க முடியும்? ஸோ பணம் வேணும். ஸோ பணத்துக்கு அடுத்து செல்வ செழிப்பு வேணும். அந்த செல்வ செழிப்பு தேவையான அளவுக்கு வேணும். கடன்ன்றது ஓரப்பும் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது. கர்ம எஜுகேஷன்ல நம்ம முக்கியமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அதுதான். கடன் யாருக்கும் ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது. ஒரு பைசா. அபண்டன்ஸ் இருக்குது, அது அப்புறம் சமாச்சாரம். அது நம்ம கர்மாவை பொறுத்து. தேவைக்கேற்ற பணம் இருக்கிறதும் நம்ம கர்மாவை பொறுத்து. பட் வறுமை கஷ்டம், இன்னைக்கு இது பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு தேவை அதுக்கு தேவை, கடன் ஒரு போதும் யாருக்கும் வாங்க கூட கேட்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும். அதாவது பணம் நிறைய இருக்கு, ஆனா கவர்மெண்ட் கணக்கு காட்டுறதுக்காக, இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டுறதுக்காக கடன் வாங்குறது அது வேற சமாச்சாரம். அது நிறைய பேர் வாங்குவாங்க. அப்ப அவன் கடன் வாங்குறான்னா அவங்க இல்லாத கடன் வாங்கல. அது கவர்மெண்ட் கணக்கு காட்டணும், டாக்ஸை எவேட் பண்ணணும், ஐடியை குறைச்சி காட்டணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்குவாங்க. நம்ம அந்த கடனை பத்தி பேசல. பிகாஸ் அவங்க உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு 1000 தலைமுறைக்கு சொத்து இருக்கும். எப்படி இருக்கும்? 1000 தலைமுறைக்கு சொத்து இருக்கும். உட்கார்ந்து சாப்பிட்டாலே 1000 தலைமுறைக்கு சொத்து இருக்கும். ஸ்விஸ் பேங்க்ல டாலர்ஸ்ல கொட்டி வச்சிருப்பாங்க, ஸ்விஸ் பேங்க்ல இருக்கும். ஆனா அவங்க கடன் வாங்குவாங்க. இந்த கடனை இல்லை, நீங்க இந்த கடனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த கடன் வேற, இந்த கடன் வேற. அது வந்து கவர்மெண்ட்டை ஏய்க்கிறதுக்கும் அரசாங்கத்தை ஏய்ச்சி அந்த இன்கம் டாக்ஸ் எவேட் பண்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்காக வாங்குற கடன் அது. அந்த கடன் கிடையாது. நம்ம அடிப்படை தேவைக்காக வாங்குறதுமே அந்த கடன். இப்போ நேற்று சகோதரி லக்ஷ்மி சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்க ஆக்சிஸ் பேங்க்ல 30 லட்சம் ரூபாய் போட்டு லோன் போட்டு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸ்டேட் ஆஃப் நெகட்டிவிட்டி. அது கர்மா இன்ஜினியரிங் பார்வையில் நெகட்டிவிட்டி. அப்ப சொந்த பணத்தை வச்சு நம்ம வாங்கல, கடன் வாங்கி நம்ம வாங்குறோம். அப்ப நிறைய பேர் கேட்கலாம், சார் வந்து அப்ப ஹவுசிங் லோன்னா எப்படி சார்? அது கோடிக்கணக்கில் போகுது, அதெல்லாம் எப்படி கடன் இல்லாமல் எப்படி சார் லோன் போட்டு தான் வாங்க முடியும்? அப்ப நம்ம அது எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம அப்படி பழகிட்டாங்கன்னு அப்படி கொண்டுட்டோம். பார்ன் அண்ட் பிராட் அப் ராங்லி. நம்ம பெத்து வரது ஆளாக்கி தப்பாவே சொல்லி அப்படி கொண்டுட்டாங்க. ஆனாலும் நம்ம வீட்டு கடன் வாங்கினா எப்படி சார்? இப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த அபண்டன்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம கர்மா இல்லை, நம்ம சரியா செய்யலைன்னு அர்த்தம். அந்த அபண்டன்ஸ் இல்லை, அந்த கர்மா சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம இங்கே தப்பு பண்றோம்னு அர்த்தம். நானும் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே நான் பார்க்குறேன், நாம ஏன் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கணும்? ஆனால் நான் சொல்ற மாதிரி 2ஆம் பர்பஸ் கிடையாது. டாக்ஸை எவேட் பண்ணணும், டாக்ஸை வந்து குறைக்கணும், இல்லை ஹவுசிங் லோன் வாங்கினா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஐடியில் குறைச்சிக்கலாம், இன்கம் டேக்ஸில் குறைச்சிக்கலாம், அதுக்காக நான் லோன் வாங்கல. அது பர்பஸ்க்காக வாங்க நிறைய பேர் பணம் இருக்கும், பட் இருந்தாலும் இன்கம் டேக்ஸில் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குறான் ஹவுசிங் லோனுக்காக, இஎம்ஐ பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்றதுக்காக வாங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றது, நம்மகிட்ட ஏதோ தேவை, பணம் ஷார்டேஜ் ஆகுது, அதுக்காக வாங்குறோம். திஸ் இஸ் நெகட்டிவ் கர்மா. இது எல்லாருக்குமே இருக்குன்னா அப்போ எல்லாருக்கும் இருக்கு, பண்ண முடியும். இப்போ நானும் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கியிருக்கேன். நான் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கணும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 23 பேருக்கு நான் என் பேர்ல லோனை வாங்கி கொடுத்துருக்கேன். லோன் என்னன்னா டாக்டர் இளங்கோ பேர் இருக்கும், ஆனால் நான் வாங்கி கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு. இது வந்து எகெயின்ஸ்ட் வில் ஆஃப் த காட்னு சொல்ல முடியாது. கடவுளுடைய இறை சட்டத்தின்படி ஓகே, பட் மணி சட்டத்தின்படி தவறுன்னா லோன் என் பேர்ல வாங்குறேன். ஏன்னா அவங்களுக்கு நான் யாருக்கு வாங்கி கொடுக்குறனோ அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிடையாது. அவங்க கேட்குறாங்க எலிஜிபிலிட்டிலாம் நாம்ஸ் ஃபில் பண்ண முடியாது. அதனால வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ இன்கம் இருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும், எல்லாம் கேட்குறாங்க. அது கிடையாது. ஆனால் பணம் இருக்கு, கட்ட முடியும், கொஞ்சமாக கட்ட முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பேங்க் நாம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. கொஞ்சமாக வச்சு மாதம் கொஞ்சமாக கட்டிடுவேன், கொஞ்சமாக அப்படியே கட்டிடுவேன் சார், அது மாதிரி நான் பண்ணிவிடுவேன் சார். ஆனால் பேங்க்கில் போனால் அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்களே, அதை பற்றி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது மாதிரி நான் ஒரு 23 பேருக்கு என்னுடைய நேமில் என்னுடைய எலிஜிபிலிட்டி வச்சு நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் பேமெண்ட் லோன் வந்து என் பேரில் இருக்கும். ஆனால் வந்து இஎம்ஐ வந்து அவங்க பணம் தான். முன்ன பின்ன கொடுப்பாங்க, நான் கட்டிடுவேன், இல்லை அவங்களே கட்டிடுவாங்க, இல்லை என்கிட்ட கொடுப்பாங்க, நான் கட்டுவேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடும். 5 வருஷம் 20 வருஷம் போடுவாங்க. போட்ட பிறகு அதை அப்படியே ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் அவங்களுக்கு. அது எப்படி திருப்பி அவங்க வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. நல்லா பாருங்க, நான் அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து வீட்டு லோன் வாங்கி கொடுக்குறேன். 23 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்.
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு 15 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் அவங்க முடிஞ்ச பிறகு நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கட்டுறது பணம் வந்து அவங்க கட்டுறாங்க, இனிஷியல் அமௌண்ட்டோ இஎம்ஐ கட்டுறதோ அவங்க கட்டுறாங்க. ஆனா பேர் வந்து எனது. இப்ப நல்லா பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டை. இந்த வீடு எனது தான் அப்படின்னு நான் சட்ட ரீதியா கிளைம் பண்ணிக்கலாமா இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அவங்க பணம் கொடுக்குறாங்க, நான் அவங்களுக்காக வாங்கி கொடுக்குறேன்றது எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாது. தேர்ட் பார்ட்டி தெரியாது. இப்போ எல்லாம் முடிச்ச பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடு எனது தான், இது என்னுடைய வீடு எனது தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதானே ஜெயிக்கும் சட்டத்தின்படி. ஏன்னா லோன் டாக்குமெண்ட் என் பேர்ல இருக்கு, லோன் அக்ரிமெண்ட் என் பேர்ல இருக்கு, பேங்க்ல என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து என்னுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், லோன் வாங்கியிருக்கிறோம். இந்த நேரத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த வீடு எனது தான் அப்படின்னு நான் சொன்னா அது லீகலா வேலிட் தான், வேலிட். ஆனா அதுல கிட்டத்தட்ட 23 பேர்ல 20 பேருக்கு வந்து கரெக்டா நான் ப்ராம்ப்டா போய் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஈவன் சிங்கிள் ருப்பி கூட எதுவும் வாங்காம, ஒரு சிங்கிள் டீ கூட அவங்க செலவு சாப்பிடாம. பிகாஸ் அது அவங்களுடைய பணம், அவங்க கட்டினாங்க. அவங்களால கட்ட முடியல, எலிஜிபிலிட்டி இல்லை, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது நான் முன்னிருந்து என் பேரில் போட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க அதை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கும்போது சில பேர் வந்து பணத்தை வச்சு கொடுப்பாங்க, சில பேர் வந்து வேற சில விஷயங்கள் உள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியாது, ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, இன்னும் சில பேர் வேற சில விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் யார்ட்டையும் வாங்கினதே கிடையாது, யார்ட்டையும் வாங்கலைக்கு. வாங்க உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக எங்கெங்களை போகணுமோ. ஏன்னா அவங்க வந்து பையர், நான் செல்லர். அவங்க வாங்குறாங்க, நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் 20 பேருக்கு. ஒரு 3 பேர் மட்டும் கொஞ்சம் சொதப்பி விட்டாங்க. அதாவது லோனை வந்து கட்டல, சரியா கட்டாத பேங்க் வந்து அதை ஆக்ஷன் கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும். நான் கட்ட முடியாது, நான் கட்டி வாங்கிக்கலாம். அப்போ கூட என்னுடைய வயசு சொன்னாங்க, ஏங்க அவங்களால கட்ட முடியல, சரி நாமளே வேணா கூட பணம் கட்டி வாங்கிக்கலாமா. அவங்களால கட்ட முடியல, அப்பப்போ பிரேக் பண்ணிட்டாங்க, பேங்க்ல ஆக்ஷன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா தப்பு, அதை நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு இமேஜினேஷனோட அவங்களோட ஒரு விருப்பத்தோட அவங்க வராங்க. அவங்க வாங்கி அந்த கட்ட முடியல, ஏதோ காரணத்தால மிஸ் பண்ணிட்டாங்க, பேங்க் ஆக்ஷன் எடுத்துட்டான். அதனால அந்த டைம்ல போய் அதை நாம வாங்கினோம்னா அது அவங்களுடைய பலவீனத்தை நாம பயன்படுத்துற மாதிரி இருக்கும், அது மாதிரி வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லைங்க நாமளா போய் ஒன்றும் வாங்கல, அவங்களுக்காக அவங்க பணம் கட்டிருக்காங்க, வாங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிங்க, வாங்குறோம் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க கட்ட முடியல, பேங்க் ஆக்ஷன் எடுத்து வேற யாருக்கோ ஒருத்தர் விற்க போறான், அது விற்க போறான் அப்படின்னும் போது அந்த இடத்துல நாம வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லைம்மா, ஏன்னா பிகாஸ் நம்ம பேர் தான் இருக்கு லோனு. இல்லைம்மா அது கூட வேண்டாம், தப்பு, அது வேண்டாம், அது பேங்க் ஆக்ஷன் விட்டு எப்படி போயிட்டோம், அது டாக்டர் எடுத்துனாருன பேர் எங்கேயோ ஒரு மனசுல எப்போ ஒரு நாள் கூட வரக்கூடாது, அது நெகட்டிவ் வருமா, அது வேண்டாமா அப்படின்னு. சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே. அப்போ அந்த 3 ப்ராப்பர்ட்டி மட்டும் கட்டாம அவங்க பேங்க் ஆக்ஷன்ல போயிட்டு அது லிட்டிகேஷன் ஒன்றும் பேங்க் ஆக்ஷன் போயிடுச்சு, இன்னும் 2 இன்னும் அப்படி லிட்டிகேஷன் இருக்கு, இன்னும் 2 லிட்டிகேஷன் இருக்கு. இப்ப பாருங்க, அவங்க பணம் கட்டல அப்படின்னு சொன்னா, அவங்க பணம் கட்டல அப்படின்னு சொன்னா உடனே போன் எனக்கு தான் வரும். ஆஸ் பர் பேங்க் நாம்ஸ் யாரு பரையர், டாக்டர் இளங்கோ பரையர், டாக்டர் இளங்கோ பரையர். உடனே எனக்கு போன் வரும், சார் இந்த இஎம்ஐ கட்டல சார், அவங்க லேட்டு சார், நீங்க உடனே கட்டுங்க சார். அவங்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, டாக்டர் இளங்கோ வாங்கியிருக்காரு, டாக்டர் இளங்கோ பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு நினைப்பாங்க, டாக்டர் இளங்கோ லோன் வாங்கிட்டு ஒன்று பண்ணல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் ஹெல்ப் தான் பண்றேன், கொடுக்குறேன். சில டைம்ல இஎம்ஐ கேட்டப்ப நானே கூட கொடுத்தேன், அப்புறம் பொறுமையாக கொடுப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ஒய்ஃப் என்ன பார்ப்பாங்க, தேவையா இது உங்களுக்குன்னு கேட்பாங்க, இது தேவையா உங்களுக்கு, பாருங்க மேனேஜர் ஃபோன் பண்றாரு, டாக்டர் இளங்கோ கிட்ட கொடுங்கன்றாரு, இஎம்ஐ வரலன்றாரு, இது தேவையா உங்களுக்குன்னு கேட்பாங்க, ஒய்ஃப் கேட்பாங்க. இது சொல்லுவேன், சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும், பரவாயில்ல சொல்லு, சரி போனை கூட நான் பேசுறேன், இல்லை நீ பேசு சொல்லு, இந்த பேமெண்ட் பண்ணிடுவாங்களா சொல்லுமா, கேட்டு சொல்லுமா, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேளு எப்போ பேமெண்ட் பண்ணுவாங்க என்ன சொல்லி கேளுமா, கேட்டுட்டு சொல்லுவாங்க. லோனெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, அவங்கள கேட்டு ஃபாலோ பண்ணி நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படி நியாயமா அதுன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க, நான் என்ன பண்ணுமா அப்படின்னுடுவேன். சரி ஓகே, அவங்க ஒரு சமாதானம் சொல்லி பண்ணுவோம். பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, டாக்டர் இளங்கோ அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அவர் பெரிய கொட்டேஷன் ஆச்சு, அவர் ஏன் பணம் கட்டணும், அவர் தாட்பாங்க, அப்படி இருக்கும், நமக்கு வரும் இல்லை, நமக்கு தெரியல. அவங்க என்ன நினைப்பாங்க பேங்க்ல, டாக்டர் இளங்கோ நல்ல வசதியான மனுஷன், கோட்டீஸ்வரன், ஏன் லோன் கட்ட மாட்டேன்றாரு, டிஃபால்ட் பண்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு நெகட்டிவ் போடுவார், தெரியும். ஆனா அது எனக்கு தான் தெரியும், அது என்ன எனக்கு வாங்கின லோன் இல்லை சாமி, நான் இன்னொருத்துக்காக வாங்கி கொடுத்துருக்குறேன், எகென்ஸ்ட் த வில் ஆஃப் த கார்டன் இல்லை, எகென்ஸ்ட் த வில் ஆஃப் த கவர்மெண்ட் தான் அது, இல்லையா? எகென்ஸ்ட் த வில் ஆஃப் த கவர்மெண்ட்ன்றது பரவாயில்ல, ஓகே,
இல்லாத காடு கிடையாது. ஏதோ கடவுள் நமக்கு இல்லைன்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துக்க நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனா லோன் கட்டலை அப்படின்னும் போது போன் நமக்கு வரும். நான் பதில் சொல்லுவேன், சரி சார் இதை பண்ணிடுறேன் சார், 1 வீக்ல பண்ணிடுறேன் சார், 10 daysல பண்ணிடுறேன் சார், ஓகே டாக்டர் பண்ணிடுங்க அப்படின்பா. பட் அந்த அந்த மனத்தாங்கல் மன கஷ்டம் வருமா வராது. எங்க ஒய்ஃப் சொல்றது நியாயம் தானே. ஏங்க யாருக்கோ வாங்கி கொடுக்குறீங்க, யாரோ கட்டுறாங்க, யாரோ பண்றாங்க, நமக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க, நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னாங்க நமக்கு போய் ஒரு பேங்க்ல இருந்து போன் வந்து லோன் கட்டலீங்க, இஎம்ஐ கட்டுங்க, பெண்டிங் இருக்கு, ஆக்ஷன் விட போறாங்க, ஏங்க இந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு கூசுதுங்க. உண்மையிலே பட் இந்த நம்ம லோனை வாங்கிட்டு நம்ம அப்படி ஃபீல் பண்ணல, அடுத்தவங்க நம்ம பண்றோம். இந்த ரிஸ்க் எடுக்கிறோம், பாத்தீங்களா, ரிஸ்க் எடுக்கிறோம். அதில் 23 பேர்ல 20 பேர் கரெக்டாக நல்லபடியா வீடு வாங்கி நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க. அந்த புண்ணியம் எனக்கு வரும் இல்லையா, இந்த வீடு எனக்கு தான் நான் கிளைம் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும். பட் அவங்களுக்கு தெரியும் டாக்டர் ஏமாற்ற மாட்டார், நியாயமான மனுஷன், ஒரு சொன்ன செய்வார். நமக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து அவருடைய ஐடி ரிட்டர்ன்ல, அதில் ஐடியில் என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும், ஐடியில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டு அதை எப்படி டீல் பண்ணிட்டு அத்தனை பேருக்கு நல்ல லோன் வாங்கி கொடுத்துங்க. என்னுடைய பேர்ல லட்சக்கணக்கு லோன்னா என்ன இருக்கும், 30 lakhs 40 lakhs எபோவ் 40 lakhs 50 lakhs தான் ஒரு லோன். அவங்க கட்டலைன்னா போன் எனக்கு தான் வரும், ஆன்சர் பண்ணுவேன். எங்கள் வாய்ப்பு விட்டு நீ அட்டன் பண்ணுமான்னு சொல்லுவேன். எனக்கு பிஸியாக இருந்தால் அவங்க அட்டன் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் பேசுவேன், சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை பேங்க்லேருந்து இவங்க சப்போஸ் லோன் கட்டலைன்னும் போதும் எனக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங், அந்த வாய்ப்புக்கு எப்படி இருக்கும், அனுபவிச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முடியாது, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். இந்த வீடு எனக்கு தான், எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவேன், ஒரு நாள் சொன்னதில்லை. இவ்வளோ பணம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னா ஒரு நாள் சொன்னதில்லை. நான் சொல்லனாலும் அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா யாருமே நமக்கு யாரும் செய்யல பண்ணல, டாக்டருங்க அவர் பேர்ல லோனை போட்டு நமக்காக கொடுத்துருக்காரு. அந்த வீட்டில் நாமளும் இருக்கும், வாடகை இல்லாமல் இருக்கும் இல்லையா. வாடகை கொடுக்குற அமௌண்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தா இஎம்ஐ கட்டிடலாம். வாடகை கொடுக்குற அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தா இஎம்ஐ கட்டி விட்டுலாம் இல்லையா. அது மாதிரிக்காக நமக்காக பண்ணி விட்டுருக்காரு, பண்ணி கொடுக்குறாரு. அவங்க வீட்டை ஒரு நாள் நான் எடுத்துக்கல, அவங்க வீட்டை ஒரு நாள் நான் எடுத்துக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்னை நம்பி தைரியமா அவங்க வந்து கட்டினாங்க. சரி, அவங்களையும் நான் நம்பி கட்டுறேன், சரி இவங்களாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி கட்டுறேன். சில டைமில் சில மாதங்களில் சில டைம் சொதப்பிடுவாங்க, நான் இஎம்ஐ கட்டி விட்டுருவேன், நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு பொறுமையாக அவங்க கொடுப்பாங்க. சொல்லுங்கன்னு சொல்லுவேன், அந்த இஎம்ஐ டேட் என்னவோ டேட்டுக்கு கட்ட முடியலன்னா சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சில டைமில் சொல்லுவாங்க, நம்ம முன்னாடி கட்டிட்டு தான் அதுக்கு பிறகு பொறுமையாக கொடுப்பாங்க. சில டைமில் எப்படா சொல்றதுன்னு தயக்கப்பட்டு இருந்துருவாங்க. எப்படா டாக்டர் போய் அடிக்கடி கேட்கறது, எப்படா போய் சொல்றது டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி தயக்கப்பட்டு இருந்துருவாங்க. இஎம்ஐ ரிட்டர்ன் ஆகிடும், அதில் இசிஎஸ் டேட்டு கிராஸ் ஆகிடும். அப்புறம் பேங்க்லேருந்து போகணும், சார் நான் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு. ஏமா நீங்கள் தான் சொல்லலாமே முன்னாடியே, நான் கட்டி விட்றேன் அப்புறம் கொடுங்களா பொறுமையானா. அவங்க சொல்றது தயக்கமா இருக்கு சார், எப்படி சொல்றது தயக்கமா இருக்கு சார், நீங்க தயக்கப்படுறீங்க, ரைட்டு ஓகே சொல்லிட்டா நான் கட்டிட போறேன், அப்புறம் வாங்கிக்கலாம் பொறுமையா. ஆனா அவன் பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்களம்மா அப்படின்னா அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 23 பேர்ல ஒருத்தர் வந்து விட்டுட்டாரு, அது பேங்க் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இன்னும் 2 அது லிட்டிகேஷன் இருக்கு, பேங்க்குக்கும் இவங்களுக்கும். அதை இது இருக்கு, அவங்க பேமெண்ட் பண்ணிட்டா பண்ணிடலாம். பட் நம்ம அது பணம் கொடுத்து வாங்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு ஹோப்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நமக்குன்னு ஒரு சின்ன வீடு சென்னையில வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வராங்க. அது நான் வாங்கிக்கலாம், அது பெரிய விஷயமே இல்லை. பட் அது நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு வாங்கல. இது பாருங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அடுத்தவங்க செய்யறோம், ரிஸ்க் எடுக்கணும். இதெல்லாம் யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இதுல ஒரு எல்ஐசி ஹவுசிங்ல போட்டு ஒருத்தருக்கு லோன் போட்டு வீடு வாங்கி கொடுத்தேன். அந்த பேமெண்ட் டிலே ஆகும்போது நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நானும் உங்களுக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் பார்த்து கட்டிடுங்கம்மா, கொஞ்சம் பார்த்து அவங்க பார்த்து கட்டிடுவாங்க. ஒரு முறை என்னாச்சுன்னா, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்களால கட்ட முடியல போல இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, டைரக்டா என்னுடைய ஃபார்ம் எடுத்திருக்காங்க. அது யாரும் புதுசாக வந்தவர் போல, புது மேனேஜர் இருந்திருக்காரு போல. மற்றவங்களுக்கு தெரியும் நான் யாரு என்னன்னு தெரியும், டாக்டரா. பட் அவங்களுடைய பார்வையில இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இது எனக்கும் அந்த வாங்கினதுக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டர் லோன் வாங்கியிருக்கா, லோன் கட்டல, சரி கட்டிடுவார், டாக்டர்ஸ் தானே கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு போல. அவர் பார்த்துருக்காரு, லோன் வரலையா, 2 மாசம் வரலையா, உடனே டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துக்காரு. யாரு வந்து உள்ள ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்காரு. உள்ள ரெஃபரன்ஸ், இப்போ லோன் வாங்கும்போது ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. நம்ம ஹவுசிங் லோன் நான் என் பேரில் வாங்குறேன், ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த ரெஃபரன்ஸில் வந்து யாராவது பேர் போடணும். அது மாதிரி பேர் போடும்போது நான் என்ன பண்ணேன், கேஷுவலாக எங்கள் அண்ணா பேரை போட்டிருந்தேன். எங்கள் அண்ணா பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் போட்டிருந்தேன். அவர் வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாரு. அண்ணனா எங்கள் பெரியப்பா பிள்ளை, பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ரெஃபரன்ஸ் 2 பேர் போடும்போது 2 பேர் போட்டு எங்கள் அண்ணன் பேர் ஒன்று போட்டேன், இன்னொருத்தர் போட்டிருந்தேன். அந்த புதுசாக வந்து மேலே என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்தோடனே டக்குன்னு அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டார், எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிட்டார். சார் வந்து
இந்த மாதிரி டாக்டர் வந்து லோன் வாங்கியிருக்கார் சார், ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கார் சார், அவர் வந்து ஒன்றும் பேமெண்ட் பண்ணல சார், நீ கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே எங்கள் அண்ணாவுக்கு பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா நான் சொல்லலை, ஆனால் ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கணும். சரி இதெல்லாம் போய் ஒரு மேட்ரா, அது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அது 20 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லோன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் 2 பேர் கேட்கும்போது யாரோ ஒருத்தர் போட்டிருந்தேன், இன்னொரு எங்கள் அண்ணன் பேரும் போட்டிருந்தேன். அண்ணன் தானே சரி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அவர் பிஎஸ்என்ல என்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு. இந்த 5 வருஷம் கழிச்சு 16 வருஷம் 17 வருஷம் ஏதோ லோன் போல அது இன்னும் போது புதுசாக வந்த மேனேஜர் என்னை பற்றி தெரியல, உடனே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாரு. உடனே ரெஃபரன்ஸ் எங்கள் அண்ணன் பேர் போட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சார் இந்த மாதிரி இளங்கோ ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் சார், பேமெண்ட் பண்ணுறேன் சார், கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார், மார்ச் இயர் 2 வருது சார், கொஞ்சம் நாங்கள் கணக்கு சொல்லுங்க அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறார். அவருக்கு ஷாக், என்னடா இளங்கோ லோன் வாங்க, இளங்கோ லோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு லோன் வாங்க அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. அப்போ வழக்கம் போல் எப்பவுமே ஃபோன் அவ்வளோ டக்குன்னு நான் கிடைக்க மாட்டேன், அப்போவே கூட 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட. அப்புறம் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்புறம் 3ஆம் நாள் நான் லைனில் கிடச்சேன். அப்புறம் எடுத்து சொன்னார், இளங்கோ நான் 2 நாள் ட்ரை பண்ணி ஒன்று பிடிக்க முடியலன்னு. சரி நான் சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள், நான் என்னன்னா இந்த மாதிரி லோன் ஏதோ போட்டிருக்கேன், எல்ஐசி ஹவுசிங் வந்து ஃபோன் வந்தது காட்டுது, நீ எதுக்கு லோன் வாங்கினேன் அப்படின்னாரு. நீ எதுக்கு லோன் வாங்கினேன், என் பேர் போட்டு எனக்கு ஃபோன் வந்து கேட்குறாங்க, நம்ம இஎம்ஐ கட்டினியா, 2 மாதம் பேமெண்ட் இருக்கான், அப்போ மார்ச் வருதான், ஃபைனல் இயர் 2 அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் சார், எங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் கட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு லோன் வாங்கினேன்னு கேட்டார். ஆனால் நான் லோன் வாங்கலைன்னா எனக்கு அது தேவையில்லை, நான் வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன்னாரு. நீ எதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னாரு. அது அவருக்கு புரிய வைக்கும், எங்கள் அண்ணனுக்கு அது புரிய வைக்கும். அவர் சாதாரண மனிதர் இல்லையா, சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் அவர். நீ எதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னாரு. இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவம், அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவங்களுக்கு ஐடிஸ் எல்லாம் கிடையாது, அதனால வாங்கி கொடுத்துருக்கலாம். பாவம், அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, 3 பொண்ணுங்க தனியாக இருக்காங்க, நிறைய இது அவங்களுக்கு போய் ஏமாத்திருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க. அதனால பணத்தெல்லாம் ஏமாந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சொந்த வீடு இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் வித்துட்டோம், எல்லாம் போட்டோ விட்டுட்டோம், எல்லாம் ஏமாத்தாங்க நம்மள. சரி ஏதோ டாக்டர் அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணான்னா பரவாயில்லன்னாங்க. சரி நான் அந்த வாங்கி கொடுத்துருக்கேன்னா அது ஆச்சு, இன்னும் இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும். அவங்க பொண்ணு கல்யாணத்தப்போ சொந்த வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணு கடைசி பொண்ணுக்கு வரன்னு தட்டி போகுது. சரி சொந்த வீட்டிலேருந்து பொண்ணு கல்யாணம் பண்ணோம், நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம், மாப்பிள்ளை வீட்டு காட்டி பண்ணோன்றக்காக கேட்டுருக்காங்க, அதுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா எதை கட்டிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு. இவ்வளோ பெரிய வேலை நீ எதுக்கு பண்ணுறது, ஏன்பா பண்ணுற, இதெல்லாம் வேண்டாம், இது எதுக்கு, இதெல்லாம் தேவைதானா இது, ஏன்பா அப்படின்னாரு. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிக்காக தான் பண்ணுறேன், இதெல்லாம் நீ ரொம்ப பண்ணுற, நான் என்ன சொல்கிறது உனக்கு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அடுத்த கேள்வி, இதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு அந்த இன்னொருத்தருக்கு என் பேரில் லோன் போட்டு அவன் கட்டலைன்னா கூட பகல் நான் பேர் பண்ணிக்கிறேன், பேங்க்ல கேட்டோ பேர் பண்ணிக்கிறேன், நான் வாங்கி கொடுக்குறேன், என்னுடைய மனசு வேற, எங்க அண்ணாவுடைய பக்கம் வேற. ஒரு கேள்வி கேட்டார், என் பேரை நீ எதுக்குப்பா போட்டேன்னு கேட்டார். என் பேர் ரெஃபரன்ஸ்க்கு எதுக்குப்பா போட்டேன்னு கேட்டார். நல்லா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லைஃப் சமாச்சாரம். இது வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா இதெல்லாம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், வாழ்க்கை சம்மந்த விஷயம் தான். கேட்கிறாரு, என் பேரை எதுக்குப்பா போட்டேன்னு கேட்கிறாரு. ஏன் நான் உங்க பேரை போடக்கூடாதான்னு கேட்டேன். போடலாம் ரைட்டு, ஆனால் என் பேர் எதுப்பா போட்டேன், லோன் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ரெஃபரன்ஸ் அப்படின்னா அவங்க அந்த லோன் வாங்குறவங்க யாருன்னு தெரிஞ்சா கேட்டாங்க, அது நான் எதிர்பார்க்கல, டக்குன்னு ஞாபகம் வந்தது, உங்கள் பேரும் இன்னொருத்தர் பேரும் போட்டேன். யாராவது ஒருத்தர் ரிலேட்டிவ் போடணும், யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு போடணும், 2 போடணும், ஒருத்தர் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஃப்ரெண்டு. ரிலேட்டிவ்னு போது சரி அண்ணன் ஞாபகம் வந்து சரி உங்கள் பேர் போட்டேன்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ எப்படி போடலாம், அது எப்படிப்பா போடலாம், நீ போடலாமா அப்படி, எனக்கு சொல்லாமல் போடலாமா. ஆனால் சொல்லாமல் போடக்கூடாதான், அந்த டைமில் எதுவும் ஞாபகம் வந்தது டக்குன்னு போட்டுட்டேன், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது போட்டுட்டேன், சொல்லாமல் போடக்கூடாது தானா, ஆனால் போட்டுட்டேன். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்கள்ட்ட உங்களை வந்து பணம் கேட்கலையே, நீங்கள் பணம் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். இல்லை டாக்டருங்க வாங்குறாருன்னா யார், அவ்வளோதான், டாக்டருங்க வாங்குறாருன்னா அது யார், அவ்வளோதான். அது ரெஃபரன்ஸ்க்காக போட்டேன்னா, பட் அது ஏதோ அவங்க ஏதோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க, அதனால ஒன்றும் இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லுங்கன்னாங்களா, சரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டுங்க, தம்பி தாங்க, எங்கள் தம்பி தான், நீங்கள் ஏன்னா அதை போட்டுருங்கல்ல, என்னுடைய அண்ணன் போட்டுருங்க, சரி தம்பி தாங்க, ஆமாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுங்க, அவ்வளோதான். அது பார்த்து கட்டிடுவாங்க, அவங்க கட்டிடுவாங்க, அப்படின்னா கூட நான் கட்டி பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு. இருந்தாலும் இளங்கோ, நீ வந்து என் பேரை போட்டுக்கூடாதுப்பா, அப்படி போட்டே இருக்கக்கூடாது, என் பேரை போட்டுக்கூடாது, நானே பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறேன், நாளைக்கு வந்து இந்த சொல்கிறா பாருங்க, நானே பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறேன், நாளைக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து சின்சியராக வேலை செய்கிறேன், உனக்கே தெரியும், எனக்கு வேறு சோர்ஸ் இல்லைன்னு தெரியும், நீ அது மல்டி பிஸ்னஸ் மல்டி மேக்னெட், நீ இருந்துக்கோ எப்போனாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் தான் இந்த பென்ஷனு ரிட்டைர்மெண்ட்டு கிராஜுவேட் இதை நம்பி தான் இருக்கிறேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் என்னப்பா பண்ணுறதுன்னு பாருங்க, நான் என்னப்பா பண்ணுறேன். அவர் ஒன்றும் கேரண்டர் கிடையாது, எங்கள் அண்ணன் கேரண்டர் கிடையாது,
அவர் எந்த விதத்தையும் சைன் பண்ணலை, நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் பொறுப்பேற்று, நாளைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அவர் எந்த வகையில் லைபிள் கிடையாது. ஆனால் பயப்படுறாரு, என் பேர் போட்டுட்டியப்பா, நான் பிஎஸ்என்எல் இருக்கிறேன்ப்பா, உன்னை சர்வீஸ் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சர்வீஸ் நல்லபடியாக முடிச்சு நான் வெளியே வந்துடணும், இதை நம்பி தான் இருக்கிறேன், உன்ன மாதிரி இல்லை, நீ எல்லாம் பார்த்துக்கு, நீ எல்லாம் பெரிய ஆளு, நீ எல்லாம் பண்ணுற செய்த உன்னால முடியும், உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் எனக்கு பெரிய விஷயம்ப்பா, எனக்கு லைஃப் மேட்டர்ப்பா, போட்டுட்டேன்னு புலம்புறாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஏன்னா இப்படி ரொம்ப பில்டப் பண்ணிக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் போட்டுட்டேன், அவ்வளோதான், அது தெரியாதுனாமா அந்த யோசனை வரல, டக்குன்னு ஒரு ரிலேட்டிவ் பண்ணி உங்கள் பேர் ஞாபகம் வந்து நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். அப்போ என்கிட்ட சொல்லிக்கிறோம், சொல்லி தான் இருக்கணும், அது வேணா தப்பு வேணா சொல்லிக்கலாம், அது அது ஒரு மேட்டரா, அது ரெஃபரன்ஸ்க்காக இப்போ என்ன கிடக்கு, லோனை போடுறோம், வாங்கி கொடுக்குறோம், வீடு கட்ட போகிறோம், வீடு வாங்கிட்டாங்க, கிளியர் பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்க போகிறோம், இது போய் என்ன மேட்டர் நான் பெருசாக எடுத்துக்கணும், அண்ணன் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற மோட்டிவ் கிடையாது, அண்ணனுக்கு சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, இதெல்லாம் போய் ஒரு மேட்டரா, இதெல்லாம் போய் சொல்லுங்கடுமா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது இன்னும் 16-17 வருஷம் கழிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் கூப்பிடல, லோன் முடிய போற டைம் 17th இயர்னு நினைக்கிறேன், 20 வருஷம் போட்டோம், 17வது வருஷம் 18வது வருஷமோ அந்த டைம்ல வந்து இதுவும் பாருங்க, லோன் பாருங்க, அப்பப்போ கொஞ்சம் கையில காசு இருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை கட்டியிருக்காங்க. லோன் டெனர் வந்து 20 வருஷம் அப்படின்னா கூட ஒரு 18 வருஷத்துலேயே 17 வருஷத்துலேயே முடிகிற மாதிரி கட்டியிருக்கோம், அப்பப்போ கட்டியிருக்கோம், போயிருக்கோம். ஆனால் எல்ஐசி மேனேஜர் அதை பார்க்கல, இப்போ 2 மாசம் பெண்டிங் இருக்கு, 3ஆம் மாசம் போச்சுன்னா என்பி ஆயிடும், 2 மாசம் ஓகே, 3ஆம் மாசம் போய் என்பி, அதுவும் மாற்றி இந்த என்பி ஆயிட்டா ரொம்ப தலைப்படிச்சிடும், அதனால உடனே எடுத்து யாருக்கு போட்டான்னு சொன்னேன். இப்ப நான் பாருங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க கேட்டாலும் பதில் சொன்னாலும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் செய்யறேன், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் நேம் பார்த்து, நேம் சேக். அப்ப என்ன, டாக்டர் உங்க தம்பியா சார், ஆமா லோன் வாங்கிக்க சார், கட்டல சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், நான் ரைட் ஓகே ஆமா சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இது என்னமோ எங்க அண்ணனுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து வாங்கின மாதிரியும், ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரியும், எல்லாம் போட்டு முடித்த மாதிரி, ஐயோ என் பொழப்பே போச்சப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி அண்ணா ஃபீல் பண்ணாரு. அது தவறு இல்லை, அவருடைய ஃபீலிங் அவர் சொன்னாரு. இந்த மென்டாலிட்டி பாருங்க, அவரோட சின்னவன் நானு, ஆனா நான் ரிஸ்க் எடுத்து வாங்கி கொடுக்குறேன், ஆனா அவரு அண்ணன் வந்து அந்த பேரை போடுறது கூட ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அந்த ரெஃபரன்ஸ் கூட பேர் ஏன் எனக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க, ரெஃபரன்ஸ் பேரு ஏன் என் பேர் போட்டேன், என் பேர் போட்டனால்தானே எனக்கு போன் பண்றாங்க, அந்த ரெஃபரன்ஸ் கூட என் பேர் போட்டக்கூடாது இல்லையா, இல்லை போட்ட முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கணும் இல்லையா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நான் ஓகே சொன்ன தான் பேர் போட்டுக்கணும், நீ எப்படி போடலாம், போட்டுக்கூடாது இல்லப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு வகையில் அவர் சொன்ன நியாயம்னா அவர் போட்டுக்க கூடாது, சரி அந்த டைம் ஞாபகம் வந்தது ஏதோ போட்டேன், அப்படியே போட்டோம் சொல்லிக்கணும், அது சொல்லணுன்ற இது சொல்லணுன்ற ஒரு பெரிய மேட்டர்னு நினைக்கல, இது ஒரு மேட்டரா இதை போய் சொல்லணுமான்னு நினைக்கல. ஆனா அவர் பேர் போடு ரெஃபரன்ஸாக பேர் போட கூட அவரு தயங்குறாரு. அதே நேரத்துல நான் என்னுடைய சிவில் ஸ்கோர் என்னுடைய இதெல்லாம், அப்ப சிவில் ஸ்கோர் எடுக்கும்போது என்னோட சிவில் ஸ்கோர் பாதிக்குமா பாதிக்காது, சிவில் ஸ்கோர்ல தெரியுமா இது இன்னாருக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு, இன்னாருக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரு, ஆனால் டாக்டர் டிபார்ட்மெண்ட் தெரியுமா இருக்கு, அப்போ டாக்டரை போட்டா என்னுடைய டேட்டா போட்டா டாக்டர் உங்க டிபார்ட்மெண்ட் தானே வரும், சிவில் ஸ்கோர் எந்த குறையுமா இல்லையா, இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கேன். 23 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அத்தனை பேர் நல்லபடியாக டாக்குமெண்ட் வாங்கியிருக்கேன், எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமா ஹாப்பியாக வாங்கியிருக்காங்க. ஈவன் சிங்கிள் ருப்பி நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கல, ஒரு சிங்கிள் டீ கூட அவங்ககிட்ட வாங்க, பரவாயில்ல இருக்கு நல்லபடியாக வச்சுக்கோங்க. கர்ப்பப்பிரவேசத்துக்கு போனாலும் நான் தான் கிஃப்ட் கொடுத்தேன், அந்த கர்ப்பப்பிரவேசம் அவங்க போனாலும் நான் கிஃப்ட் கொடுத்து தருவேன் அவங்களுக்கு, அவங்ககிட்ட எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன். என்னைக்குமே நான் கொடுக்குறனா இருக்கணும்னு நினைக்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கும் கிவிங் ஹேண்ட்லேயே இருக்கணும், வாங்குற ஹேண்டிங்கள் இருக்கக்கூடாது, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், அத்தனை பேர் கர்ப்பப்பிரவேசத்துக்கும் நான் போய் கொடுத்துருக்கேன், கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அத்தனை பேரையும் நான் ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணுமா செஞ்சுருக்கேன். லோனையும் எல்லாம் கிளியராக நல்லபடியாக முடிச்சு முன்ன பின்ன பிடிக்கும்போது அந்த லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது சிஸ்டம் டிஃப்ரென்ஸ் வரும், இவங்க எல்லாம் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வரும், ஒரு 20,000 குறையுது, 30,000 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அந்த லக்ஷ்மி மேடம் வந்து லோன் வாங்கும்போது ₹1 பெண்டிங் இருந்தால் கூட டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது, ஏன்னா 20 டாக்குமெண்ட் மேலே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி வாங்கும்போது எல்லாம் கணக்கு சொல்லிடுவாங்க, எல்லாம் ஓகே ரைட் சார், நான் போய் டாக்குமெண்ட் சைன் வந்து சார் ஒரு ₹12,000 ஷார்ட்டேஜ் ஆகுது சார், ஒரு ₹20,000 ஷார்ட்டேஜ் ஆகுது சார், ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த கணக்கு இந்த கணக்கு சிஸ்டம் காட்டு சார்னுவாங்க. எதுக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் சிஸ்டம் காட்டு சார், சிஸ்டம் காட்டு சார், நாட் மேன்மேட், சிஸ்டம் காட்டு சார், இவ்வளோ கிளியர் ஆனால் தான் சார் பாம்பே ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த பெண்டிங் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணதான் சார் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் பாம்பே டாக்குமெண்ட் இருக்கு சார், டெல்லியில் டாக்குமெண்ட் இருக்கு சார், அது கிளிக் பண்ணி மெயில் அனுப்பணும் சார் அப்படின்னுவாங்க. இது இவங்க யோசனை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சொன்ன அமௌண்ட் வச்சு கொண்டு வருவாங்க, கடைசி டைம்ல சொல்லுவான். சரி உடனே நான் ஃபோன் அடிச்சு வீட்டில் இருந்து அமௌண்ட் கொண்டு வர சொல்லி நான் கொடுத்து பாருங்க, அந்த அமௌண்ட் திருப்பி கூட வாங்கினதில்லை. அது மாதிரி சரி பரவாயில்ல கொடுத்துரு, பரவாயில்ல ஒரு நல்லபடியாக டாக்குமெண்ட் வாங்குறேன் போட்டு கொடுத்துரும், அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா,
அதாவது அந்த ஹெல்பிங் டெண்டன்சி நாம் இருக்கணும், கொடுக்கணும். நாம் என்னைக்கும் வாங்குறாட்டு இருக்கக்கூடாது. இறைவா, நான் எனக்கு கொடுக்குற மாதிரியே வச்சுக்கோ, என்னையும் எல்லாரும் கொடுக்குற மாதிரியே வச்சுக்கோ, என்னைக்குமே நான் கொடுக்கணும், யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டு அதை நம்ம பண்றோம். இது மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. எங்க அண்ணாவோட நான் வயசு சின்னவன், ஒரு பெரியவர். ஆனா அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் நேம் போட்டுக்க, ஏன் போட்ட அப்படின்னு பயப்படுறாரு, வேண்டான்றார். ஆனா நான் பாருங்க, இத்தனை பேருக்கு நான் லோனை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப இத்தனை பேர் லோன் டிஃபால்ட் ஆகும்போதோ, அந்த லேட் பேமெண்ட் ஆகும்போதோ, பெண்டிங் ஆகும்போதோ எத்தனை பேர் எனக்கு கேட்டிருப்பாங்க. நான் அத்தனை பேருக்கு நான் ஹேண்டில் பண்றேன்ல. நிறைய டைம் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், எங்க ஒய்ஃப் தான் அட்டன் பண்ணி பேசுவாங்க, சொல்லுவாங்க. அப்ப ரிஸ்க் எடுக்கிறோம். அப்ப ரிஸ்க் எடுக்கிறோம் போது இந்த ரிஸ்க்கு இறைவன் எனக்கு ஏதாவது ஹானர் பண்ணுவாரா, பண்ண மாட்டார். இந்த ரிஸ்க்கு இறைவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வெற்றி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார்? கொடுப்பார். அது மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி டாக்டருங்களுக்கு மட்டும் இப்படி வருது, எப்படி நடக்குது, எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா இப்படிதான். கண்ணுக்கு தெரியாம அந்த குட் கர்ம நான் ஏர்ன் பண்றேன். கண்ணுக்கு தெரியாம நிறைய பண்ணியிருக்கேன். அந்த அந்த 20 பேர் ஓகே, அந்த 3 பேர்ல ஒருத்தர் டோட்டலாவே விட்டார். எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. இன்னும் 2 பேர். ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவங்க வாங்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்க ரிலேஷன்லாம் கட் பண்ணிக்கோங்க, இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் கைட் பண்ணேன், 3 பேருக்குமே பண்ணேன். அவங்க கேட்கல. நான் கைட் பண்ண கரெக்டா, சார் இந்த மாதிரி இவங்க பிரின்சிபல்லாம் வச்சுக்காதீங்க, இந்த சவுகாசம்லாம் வச்சுக்காதீங்க, இவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு விடுங்க, இந்த பிசினஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த பிசினஸ் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க இல்லை சார், அப்படி சார், இப்படி சார், அதில் போனால் இப்படி வந்தது சார், இதில் போனால் அப்படி வந்து சார், இப்படி வந்தா அப்படி வந்தது சார், நான் கட்டிடுவோம் சார், இஎம்ஐ கட்டிடுவோம் சார். நான் கேட்பேன். பிகாஸ் இஎம்ஐ மாதம் 28,000 வருது, 58,000 வருது, 60,000 வருது. உங்களால் கட்ட முடியுமா? நீ கட்டலைன்னா என்ன கேட்பான், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை டாக்டர், நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பயும் சொன்னேன், இந்த பிசினஸ் செட் ஆகாது, இது பின்னால போய் மாட்டிக்கும், இதை நம்பி இவங்கள செய்யாதீங்க, இவங்களை பார்ட்னர் போடாதீங்க. நான் கைட் பண்ணுவேன். இல்லை சார், நான் பண்றேன் சார், அப்படி சார், இப்படி சார். கடைசியில் இப்போ ஃபீல் பண்றாங்க, ஆமா சார், நீங்க டாக்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார், இப்படி ஆகிப்போச்சு சார், அப்படி ஆகிப்போச்சு சார். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா இல்லையா, வேணாம் சார். இந்த மாதிரி நான் கரெக்டா அட்வைஸ் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணாலதான் இந்த 3 பேர் கூட பிரச்சனை வேண்டாம். மற்றபடி கவர்மெண்ட் பண்றதுக்கு இல்லை. ஒருத்தருக்கு போயிடுச்சு, பேங்க் எடுத்துட்டான், ஸ்டேட் பேங்க் அப்படியே எடுத்துட்டான். இன்னும் 2 பேர் அப்படி இப்படி இருக்கு. லாஸ்ட் மந்த் கூட சொன்னேன், பாருங்க, பார்த்து சொன்னபடியா கொஞ்சம் செட் பண்ணி பார்த்து பேசி முடிச்சு விடுங்க. நீங்க ஃபைனல் சம் ரெடி ஆச்சுன்னா நான் கூட வரேன், பேங்க்ல பேசிட்டு கொஞ்சம் கன் பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. இந்த காலத்துல ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. அந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல உங்களால் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்க நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி ஏற்று போயிருக்கு, விட்டுட வேண்டாம், நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், நீங்க கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க அதை காப்பாற்றிக்குவாங்களா விட்டுருவாங்களான்னு தெரியல. ஒருத்தர் விட்டார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டான். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவ்வளோ ரிஸ்க் யாராவது எடுப்பாங்களா? நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிஞ்சிலே போயிட்டுது. ரொம்ப ஹெல்த்திங் டென்ஷன் நிறைய பண்ணுவேன். அதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கணும். நல்லா சொந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களால லோன் வாங்கியிருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற வேல்யூல அந்த வீடு வாங்க அப்பெல்லாம் ரொம்ப கம்மி. அப்பெல்லாம் லேக்ஸ்ல வாங்கி கொடுத்தேன், இப்பெல்லாம் க்ரோர்ஸ்ல இருக்கு. அப்பெல்லாம் லேக்ஸ் லட்சங்கள்ல வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கெல்லாம் க்ரோர்ஸ்ல இருக்கு. நினைச்சு பாக்குறாங்க, நன்றி நினைக்கிறாங்க. அப்பா எங்களுக்கு பண்ணீங்க, எங்க சொந்தக்காரன் பண்ணல, என் ஜாதிக்காரன் பண்ணல, எங்க ரிலேட்டிவ்ஸ் பண்ணல, எங்க மாமன் மச்சான் பண்ணல, ஆனா நீங்க பண்ணீங்க. உண்மை. பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ்க்கு போட்டதுக்கு எங்க அண்ணா ரெஃபரன்ஸ் பேர் போட்டதுக்கு ஏன் போட்டேன்றாரு. ஆனா நான் ரிஸ்க் எடுத்து வீடு போட்டு அவங்களுக்கு 5 வருஷம் 20 வருஷம் அவங்க வீடு கொடுத்து வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பண்ண பிறகு அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணு அப்போ நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ அந்த புண்ணியம் தான். ஸோ இது எப்படி எடுக்கணும்ன்றது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்கு தைரியம் வேணும். நானும் கொஞ்சம் அது ஒரு படம் ஏதோ பாட்டு, ஏதோ தனுஷ் படத்துல ஏதோ பாட்டு சொல்லுவாங்க வீட்டில், ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஏதோ வசனம் சொன்னாராம் அவர், எனக்கு தெரியாது, யாரோ சொன்னாங்க. ஏதோ தனுஷ் படத்துல வசனத்துல ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு அவர் சொல்லுவார். அதுதான் எங்க சார், நீங்க ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப ரிஸ்க் அவசால்ட்டா எடுக்கிறீங்க சார் அப்படின்னு. எஸ், நான் ரிஸ்க் எடுப்பேன். ரிஸ்க் எடுக்க ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வசனம் அவங்க தான் சொல்லி எனக்கு தெரியாது. பட் ரிஸ்க் எடுப்பேன். நான் தைரியமா தைரியமா இறங்குவேன். யாருமே பண விஷயத்துல கொஞ்சம் எஸ்டேட் மற்ற விஷயமெல்லாம் வரியா போறியா சாப்பிடுறியா எல்லாம் பண்ணுவியா, ரைட், ஓகே. பணம்னா தலை உள்ளிட்டுக்குவாங்க, நான் இங்கே முன்னிப்பேன், தைரியமா முன்னிப்பேன். எங்க மாமனா கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, யாராவது உதவி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் எல்லாம் செய்வாங்க, கொடுப்பேங்க. சாப்பிட்றியா, மற்ற என்ன ஹெல்ப் பண்றியா பண்ணிக்கோ. எனக்கு பணம் இந்த மாதிரி கடன் ஏதாவது கேட்டோம் இதை பண்ணாங்கன்னா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இந்தப்பா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கா, 500 ரூபாய் இருக்குண்டா வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன் அப்படின்னு ஒரு தடவை எங்கள் மாமனார் பேசும்போது வீட்டில் கேஷ்ல சொன்னேன். அந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுத்து நின்று கொடுப்பேன்.
நின்று கொடுப்பேன், வாங்கி கொடுப்பேன், நான் கொடுப்பேன், இல்லை வாங்கி கொடுப்பேன், அவன் கொடுக்கனாலும் நான் கொடுப்பேன், ரிஸ்க் எடுத்து கொடுப்பேன். பரவாயில்ல, ஒரு ஆன்மா கஷ்டப்படுது, கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுப்பேன். அப்போ அதே பாருங்க, எங்கள் மாமனார் என்ன பண்ணுவார், அதெல்லாம் ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன். கேட்டால் அந்த நேரத்துக்கு என்னால் என்ன முடியுமா செய்வேன். பணம் கேட்டாங்கன்னா 1,50,000 1,00,000 ஒன்று கேட்குறாங்களா, கொடுக்குறாங்களா, இல்லைப்பா அவ்வளோலாம் கொடுக்க என்னால் முடியாது, பணத்தை கொடுத்து ரிஸ்க் எடுக்க நான் விரும்பவா இல்லை, இந்த 500 வச்சுக்கோ, 1000 வச்சுக்கோ வச்சுக்கோ, அதோட விட்டு இதோ அப்படி சொல்லிடுவேன்னு சொன்னார். அப்படி அந்த இடத்த நான் ஹெல்ப் பண்ணுவேன், கொடுப்பேன். அவன் கொடுக்குறான் அது வேறு சமாச்சாரம். இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா, இயேசு சொன்ன யார் சொன்னார், தெய்வம் சொன்ன மாதிரி கடனை கொடுங்க, ஆனால் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. அதில் அவ்வளோ நிறைய கர்மிக் லாஸ் இருக்குது, வாக்கியம் தத்துவமாக இருக்குது. அது பற்றி பேசினா 6 மாதம் பேசலாம், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்க மாட்டோன்றது வேற, பட் அதான் உண்மை. கடனை கொடுங்க, ஆனால் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. அப்போ நான் ஒருத்தர் கடன் கொடுக்குறேன், அவங்க திருப்பி கொடுக்கணும், அதை நான் பாசிட்டிவ் யாருக்கும் கொடுக்க வேண்டியது, அதை அவங்க வாங்கி போகிறாங்கன்னு அர்த்தம். நான் அதை அப்படியே எடுத்துக்கணும். நான் கொடுக்குறேன், அவங்க திருப்பி கொடுக்கலன்னா அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்படிதான் எடுக்கணும். தட் இஸ் அ கரெக்ட் திஸ் திங். இந்த விஷயத்தை நம்ம அப்படிதான் டீல் பண்ணணும். அப்போ நான் கொடுக்குறேன், திருப்பி கொடுக்குறேன்னா அது நான் யாருக்கா கொடுக்க வேண்டிய காசு, அவங்க இந்த வகையில் வாங்கிட்டு போகிறாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதான் தட் இஸ் ரியாலிட்டி, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கேட்டு ப்ரெஷர் கொடுக்குறதுலாம் கிடையாது. அது நம்ம குறைஞ்சு பண்ணால் கண்டிப்பாக வரும், நம்ம குறைஞ்சு பண்ணால் கண்டிப்பாக வரும். இது என்னுடைய பக்குவம், என்னுடைய புரிதல். என்னுடைய பெற்றோர்களும் சித்தர் மக்களும் இறைவனும் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என்னுடைய பெற்றோர்களும் என் உடன் பிறந்தவர்களும் இறைவனும் சித்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அதை நான் ஃபாலோ பண்றேன். பட் இதை விட்டுட்டு பார்த்தா பாருங்க, இதுக்காக என்னென்ன நடக்குது பேப்பர்ல பாருங்க, மீடியாவில் பாருங்க, இந்த பணத்தை கொடுத்தேன், கொடுக்கவே மாட்டான், அப்படியே கொடுத்தாலும் அதை வசூல் பண்றாங்க, என்னென்னலாம் பண்றாங்கன்னு பேப்பர்ல பாருங்க, மீடியாவில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். தெரியல அவங்களுக்கு, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன், அவங்க ஃபாலோ பண்ணேன், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அடுத்தவங்களுக்கு எந்த உதவினா செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும். பட் கர்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், அதுதான் கொஞ்சம் விஷயம். அது நம்ம எப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், டெய்லி கிளாஸ் டெய்லி கொஞ்சமாக சொல்லி கொடுக்கும், யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது, யாருக்கு பண்ணக்கூடாது. இடப்படமா பண்ணிட்டா அது சஃபர் ஆகும், அது டியூ டு அவர் பேட் கர்மம். அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். தர்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் பாருங்க, 1 மந்த்தாக போயிட்டு பண்ண முடியல. அது தர்மம் எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இருக்கு. ரொம்ப ரேசத்தின் டிஃபரன்ஸ். என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், ரேசத்தின் டிஃபரன்ஸ்னா பிளேடினுடைய எட்ஜ் எப்படி இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும், கொஞ்சம் இழுத்துனா கிழிச்சிடும் இல்லையா, சேவ் பண்ணும்போது. பாசிட்டிவ் கர்மா குட் கர்மா மாதிரி தெரியும், ஆனால் பேட் கர்மா வரும். பேட் கர்மா மாதிரி தெரியும், குட் கர்மா இருக்கும். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ண பக்குவத்தில் வந்து, அதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் பக்குவத்தில் ஒரு 100 கேஸ் 200 கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டாக வாங்கிக்கணும். கரெக்டாக ரெகுலராக கிளாஸ் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக உள்ள வாங்கினா கரெக்டாக. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தூக்கம் வரல, இல்லை பொழுது போல, என்னைக்கோ ஒரு நாளைக்கு கிளாஸ் வந்து உட்காந்தா புரியாது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு யூடியூப்பை போட்டு பார்த்தா புரியாது. எல்லாத்தையும் பார்க்கணும், தரவா பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் கரெக்டாக வரும். இது பேட் கர்மா, இது குட் கர்மா, இதை செய்யணும், இது செய்யலாம், தானாக உங்க மைண்டில் தோணும். யோசனை பண்ணலாம், தானா தோணும். ஒருத்தர் கேட்கறான்னா கொடுக்கலான்னு தோணும், கொடுக்க வேணான்னு தோணும். கரெக்டாக வந்துருக்கு. நீங்க கரெக்டாக பெர்ஃபெக்ட் ஆக உங்களுடைய ஆத்மால டிஎன்ஏ கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபெக்ட் ஆகிடும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லாவே நடக்கும், நெகட்டிவாக நடக்காது. சரிதான் விஷயம். ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சின்ற போது அடுத்தவங்களுக்கு உதவணும். நான், என் மனைவி, என் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்றது அது வேற சமாச்சாரம். அது எல்லாரும் பண்றோம், அது நாமளும் செய்யணும், 10ஓட 11 தான். பட் இதை தாண்டி நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், அதுதான் 17வது இறைக்கட்டளை, சர்வீஸ் பண்ணணும்ன்ட்டு. எத்தனை பேர் நான் சர்வீஸ் பண்றேன்ட்டு நம்ம குரூப்ல போட்டிருக்கீங்க, நான் சர்வீஸ் பண்றேன், இதுக்காக சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் உங்க நேம கொடுத்துருக்கேன், நான் என்ன சர்வீஸ் பண்ணி நீங்க பொறுப்படுத்திருக்கீங்க, சொல்லுங்க பார்ப்போம். யாராவது பேசுங்க பார்ப்போம். 2 பேர் சொல்லுங்க. சர்வீஸ் நான் பண்றேன் சார், இந்த சர்வீஸ் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி யார் பொறுப்படுத்து என் நேம் நான் போட்டுக்க, நான் இந்த சர்வீஸ் பண்றேன் சார் அப்படின்னு யார் இது வரைக்கும் முன்னெடுப்பு எடுத்தீங்க? ஐயா வணக்கங்க, குழந்தைகள் பேசுறேங்க. என் பேரு என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லி நேத்துல குரூப்ல போட்டாங்க. பார்த்தேன் சார், ரொம்ப சந்தோஷம். இதுதான் சார் வரணும். பார்த்தேன், போட்டிருந்தீங்க. அது ஒரு குறையும் போட்டிருந்தீங்க. இந்த தங்கிலீஷில் போட்டு என்னால் படிக்க முடியலன்னு போட்டிருந்தீங்க. உண்மைதான், கரெக்ட் தான். அது ஒன்று போட்டால் இங்கிலீஷில் போடணும், இல்லை போட்டால் தமிழ்லையும் போடணும். தமிழ்லையும் போடாம இங்கிலீஷ்லையும் போடாம தங்கிலீஷில் போட்டால் எனக்கும் கஷ்டம் தான். அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கே படிக்க டைம்ல ஆசிரியர் சர்டிஃபிகேட்ஸ் என்ன சார் போட்டிருக்காங்கன்னு அவரும் கேட்பேன். அவரும் சொல்லுவார், இப்படி சார் அப்படி சார்னு வர. அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு அது பொறுமை வராது. இங்கிலீஷ்லாம் கடற்கடன்னு படிச்சிடுவோம், தமிழ்னாலும் கடற்கடன்னு படிச்சிடுவோம். இந்த தங்கிலீஷில் போட்டது அது ஒன்று படிச்சு பொறுமையா இருக்கு. சில டைம்ல ஆசிரியர் சார் கேட்டு, சார் என்ன சொல்ற வர்றாங்க படிச்சு, அவர் சொல்லுவார், படிச்சு இது இப்படி சார் சொல்லுவார். அது நிறைய பேர் சொல்லுவார், சார் அது ஜனங்க அப்படி டைப்பிங் அப்படி பண்றாங்க சார், பழக்கம் வந்துச்சு சார் அப்படின்னுவார். நான் கூட சொல்லுவேன், நிறைய முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க.
இங்கிலீஷ்ல போட்டா அதுக்காக நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பழக்கம் பார்த்தீங்க அது ஒரு கற்றுக்கணும், புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும் போல இருக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ்லேயே போடுங்க. அப்படி இங்கிலீஷ் பண்ணால் தமிழில் போடுங்க. முடியலன்னா கடைசி எஃபர்ட்டாக வச்சுக்கோங்க, அது தங்கிலீஷில் போடுங்க. அது முடிஞ்ச வரைக்கும் கடைசியாக வச்சுக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் சிரமம் தான் சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. இப்படி தான் சரி, வரணும் நன்றி. சார். அது அப்படி தான் வரணும். சேவை வந்து நான் பண்ணுறேன்னு நினைக்கிறோம். இந்த நீங்கள் சேவை செய்யறது வந்து சேரிட்டி கொடுக்குறதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட். சில பேர் கேட்பாங்க, சார் என்கிட்ட பணம் இல்லை, கட்டத்தில் இருக்கேன், நானே எப்படி கொடுக்குறது, நானே கடங்காரன். சேவை செய்யறதுக்கு அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லையே, செய்யலாமே. நீங்க தர்மம் தானம் என்ன பண்றீங்களோ அதுக்கு நான் ஈக்குவல் பெனிஃபிட் சேரிட்டி, அந்த அந்த சேரிட்டி கொடுக்குற பெனிஃபிட் ஈக்குவல் பெனிஃபிட் அப்படியே டிட்டோ உங்களுக்கு சர்வீஸ்ல கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், பணம் இல்லை நான் என்ன பண்ணுவேன், நான் பணம் இல்லை நான் பண்ணுவேன், பணம் இல்லை நான் பண்ணுவேன். அப்போ அவங்க சேரிட்டி பண்ணாததுக்கு பணம் இல்லைன்னு ஒரு காரணத்தை வந்து நியாயப்படுத்துறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட பணம் இல்லை நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்டுக்கார் பணம் கொடுத்தா தானே பணம், எங்க வீட்டுக்காரர் எனக்கு அரை பணம் கால் பணம் பத்தாம கொடுக்குறாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. பத்தாம கொடுக்குறாருன்றது வேற, ஏதோ அவருடைய இன்கம்மும் அவருக்கு இருக்கு, அதை கொடுக்குறாரு, அது வேற சமாச்சாரம். எங்க 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 வீட்டுல எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து தான் இருப்பேன், எவ்வளவு கட்டாலும் ஏன் எதுவும் கேட்க மாட்டேன், ஆனால் கொடுத்து தான் இருப்பேன். ஆனா அப்படியே ஒரு பட்ஜெட் புதுசா போட்டு இருப்பாங்க, இது அதுன்னு கேட்டிருப்பாங்க. பரவாயில்ல, ஓகே பார்த்து மட்டும் பண்ணு, வேஸ்டா செலவு பண்ணாதேன்னு சொல்லுவேன், கணக்கு கேட்க மாட்டேன், அது கொடுத்துருவோம், அவ்வளவுதான். பட் அந்த மாதிரி எல்லாரும் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. சரி, கொடுக்குறாங்க. அந்த பணத்தை அது சிக்கனம் பண்ணி வாழ்றதுதான் ஒரு பெண்மனுடைய புத்தாட்டம். கணவன் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாரோ அந்த பணத்தை வெற்றி குடும்பத்தை நிர்வாகம் பண்றது தான் நம்முடைய தமிழ் சிஸ்டம். அது பேசுனா வேற டைவர்ட் ஆகிட்டோம், அது வேண்டாம். பட் நம்ம தமிழ் ஃபேமிலி சிஸ்டம் வந்து நீங்க உலகத்துல எங்க அடிச்சுக்கிட்டாலும் இந்த சிஸ்டத்தை அடிக்கிறதுக்கு கிடையாது. இந்தியன் சிஸ்டம் சொல்லலாம், சவுத் இந்தியன் சிஸ்டம் சொல்லலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சு. தமிழ் சிஸ்டம் இன்னும் பர்ஃபெக்டா சொல்லலாம். கணவன் சம்பாதிக்கணும், மனைவி வீட்டை பராமரித்து கொடுக்கணும். இந்த சிஸ்டம் பார்த்து மாறி போச்சு. இது சொன்னா ஆர்த்தடாக்ஸ் அப்படின்வாங்க, எங்க வாய்ப்புடையான்னு சொல்லுவாங்க. நீங்க ஆர்த்தடாக்ஸாவே இருக்கிறீங்க அப்படின்வாங்க. ஆர்த்தடாக்ஸாவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆர்த்தடாக்ஸாவே நான் இருக்கிறேன். கணவன் சம்பாதிச்சு கொடுக்கணும், அந்த கணவன் சம்பாதிக்கிற அந்த கொடுக்குற காசை மனைவி வந்து பராமரிக்கணும். அதுதான் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை முறை வந்து அதுதான். பெண் போய் சம்பாதிக்கணும், பெண்கள் போய் சம்பாதிக்கணுன்றது வந்து ஃபாரின் கல்ச்சர். அந்த எப்போ வந்து பெண்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே நிம்மதி போயிடுச்சு குடும்பத்துல. நல்லா பொறுமையா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் சம்பாதிச்சு அதை பெண்மணி கிட்ட கொடுத்து அந்த பெண்மணி குடும்பம் நடத்துற குடும்பம், அதுதான் அது என்ன குடும்பம், ஒரு கோயில்னு சொல்லலாம், அது நல்லது, ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். உண்மை, அதுதான் கரெக்ட். பட் இந்த சிஸ்டம் என்ன மாறி போச்சு, பாருங்க பார்த்து. ஆண்களுக்கு பெண்கள் ஈடு, அவங்களுக்கு மட்டம் கிடையாது, நாங்களும் அவங்க மாதிரி சம்பாதிப்போம். என்னைக்கு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே போச்சு, குட் பை. நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாம் போயிடுச்சு. அதை பார்த்து கைப்பற்றி நம்ம இன்னும் கேடுகட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம், கணவன் சம்பாதிக்க வேண்டும், மனைவி அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், அந்த குடும்பம் ஒரு இனிமையான ஆனந்தமான குடும்பமாக இருக்கும். இங்க மனைவி சம்பாதிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த குடும்பத்துக்காக கான்சென்ட் பண்ற விகிதம் வந்து குறைஞ்சிடும். ஒரு வேலைக்கு போகின்ற ஒரு மனைவி குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் அந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற குடும்பத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய. அப்போ ஒன்றும் சொல்ல போனா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்குறாங்களே, ரொம்ப கொடுமையான விஷயம். அது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அங்க போய் ஆபீஸ்லயும் ஓரியாடணும், அங்கேயும் போய் பண்ணணும், அங்கேயும் அவஸ்தைப்படணும், அவங்க பாஸ்க்கு அவங்க சுப்பீரியருக்கு பதில் சொல்லணும், விளக்குறவங்களை மேய்க்கணும், அங்கேயும் எல்லா கட்டத்தையும் வாங்கிட்டு வீட்டையும் உழைக்கணும். சரி, இந்த வீட்டுல இந்த மாதிரி வீடுகள்ல வந்து கூட கணவன் ஹெல்ப் பண்ற ஃபேமிலியும் இருக்கு. கணவன் அவர் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டு, பெண்மணி வந்து வேலைக்கும் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்க்கறது ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப இது நிறைய நடக்குது, நிறைய ஃபேமிலியில் நடக்குது. இப்போ ப்ரெசன்ட்ல நிறைய நடக்குது. இதெல்லாம் வாழ்வியல் மேட்டர். ஆன்மீகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் வாழ்க்கை தான், இதெல்லாம் ஆன்மீகம் தான். போய் சாமி கும்பிட்டாதான் ஆன்மீகம் இல்லை. வாழ்க்கையில ஒரு நிகழ்வும் ஆன்மீகம் தான். அதை தான் நம்ம டீகோட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ஆண் சம்பாரிச்சு அந்த பெண், அதாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது, அது வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க இப்போ நிறைய பேர். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க சார்னா சில பேர் சங்கடப்படுவாங்க. சார் நீங்க என்னம்மா பண்றீங்கன்னு கேட்டா, நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார் அப்படின்வாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை, அது நல்ல புனிதமானதுமா, நீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க.
இல்லை டாக்டர், நீங்கள் தான் அப்படி சொல்றீங்களா? இது வரைக்கும் என்னெல்லாம் அப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபானா ஒரு கேவலமாக பார்க்குறாங்க டாக்டர், ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க டாக்டர், நீங்கள் தான் டாக்டர் இப்படி சொல்றீங்க. நான் சொல்றதாமா கரெக்டு. எந்த விதத்தில் நீங்கள் குறையா போயிட்டீங்க? ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைமா, பெரிய விஷயம், அது மிகப்பெரிய விஷயம். அதனால ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுக்காக நீங்கள் எல்லாம் வருத்தப்படாதீங்க, அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிலாம் இல்லை, நல்ல விஷயம் அது. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துக்கிட்டு ஆஃபீஸ் கோயர்ஸும் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமை. இருந்தாலும் அவங்களும் பாராட்டப்படக்கூடியவர்கள் தான். இவங்களுக்கு ஒரு பக்கம் அடினா அது ரெண்டு பக்கம் அடி, இவங்களுக்கு ஒரு பக்கம் அடினா ரெண்டு பக்கம் அடிக்குது, மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி. அங்கேயும் ஆஃபீஸ்லையும் அவங்க ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸையும் அதையும் பார்க்கணும், இங்கே வீட்டையும் பார்க்கணும், ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பாஸ்ட் லைஃப் கார்மாஸ், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிஸ்டம் அப்படி மாறி போச்சு, நம்ம மாற்றிட்டோம். ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சா தான் குடும்பம் நடத்த முடியும், ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சா தான் வாழ முடியும், ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வாழ முடியும். அப்போ ஒரு தப்பான கான்செப்ட் நம்ம கொண்டுட்டோம். நம்ம அது மேன்மேட் சிஸ்டம், நாட் காட்மேட் சிஸ்டம், நாட் காட்மேட் சிஸ்டம், மேன்மேட் சிஸ்டம். அது நம்ம அப்படி மாற்றி மாற்றி கொண்டுட்டோம். இன்னைக்கு சம்பாதிக்கணுன்ற மாதிரி எய்ம்லேயே வளர்த்துறோம். என்னோட சிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுக்கும் போதும் எனக்கு இதே தான் நான் சொன்னேன். வீட்டில் வந்து படிக்க வச்சுட்டோம், ஓகே ரைட்டு, வேலைக்கெல்லாம் வேண்டாம், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நான் சொன்னேன் வீட்டில். எங்கள் வீட்டில் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அது என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, அது படிக்கிறேன்னு ஆசைப்படுது, மேலே மேலே படிக்கிறேன்னு சொல்லுது, அதனால் அது படிக்கணும். நான் வேணாம், போதும், இது வரைக்கும் படித்து போதும், என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்போது இல்லை, அது பாப்பா படிக்கணும்னு ஆசைப்படுது, நான் இப்படி போகணும் அப்படி போகணும், ஜாபுக்கு போகணும் அப்படி போகணும்னு ஆசைப்படுது. அப்போ இருக்கட்டுமே, நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்ல குடும்பம் கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல குடும்பம் வாழட்டுமா அப்படின்னு. அப்போது எங்கள் அப்பா சொன்னார், நீ ரைட்டு ஓகே, தங்கச்சி வந்து நல்லா கஷ்டப்படக்கூடாது, நல்லா சொகுசாக நல்லா 3 வேலையும் நல்லா சாப்பிட்டு நல்லா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன், வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறேன். உன் தங்கச்சி நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற, ரைட் ஓகே. ஆனால் வந்து அது நினைக்குது நான் ஏதாவது ஜாபுக்கு போகணும், நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக போகணும், நான் அப்படி போகணும்னு நினைக்குது. நீ இப்படி நினைக்கிற, ஆனால் அது அப்படி நினைக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அப்புறம் அவங்க வீட்டுக்காரரு, அவங்க மாமியார் ஃபேமிலியில் வந்து அவங்க பொண்ணு வேலைக்கு போகிற மாதிரி பொண்ணு போகணும்னு எதிர்பார்த்தா என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஆமாம், அது அவங்க அப்படி எதிர்பார்த்தா என்ன பண்ணுறது, அது இல்லையே, வேலைக்கு போகாத பொண்ணு தானே நமக்கு வேணும், நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நீ நினைக்கிற ரைட் ஓகே, அவங்க வந்து எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும், சம்பாதிக்க பொண்ணு தான் வேணும்னா அப்போ நீ என்ன பண்ணுவோம், உங்கள் தங்கச்சி விட்டு வச்சுக்குவியான்னு கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்றீங்க, அது படிக்குதுன்னு அலோவ் பண்ணு, படிக்கட்டும், நீ வேணான்னு சொல்லாத. சரி ஜாப்புக்கு வாங்கி கொடுக்குறோமா, நாமளே வாங்கி கொடுத்துடலாம், ஓகே. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வந்து அவங்க வீட்டில், அவங்க மாமனார் வீட்டில் வேலைக்கு போகிற பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம், வானான்ற சேர்ந்து அது அவங்களோட விருப்பம், நம்ம தலையிட வேணாம் அப்படின்னாரு. நம்ம குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்துடலாம். அன்னைக்கு நினைச்ச போது கல்யாணம் முடிஞ்ச பிறகோ இல்லை கல்யாணம் தப்பையோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இது வேணும், இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா அப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா படிக்குதோ படிக்கட்டும், அது ஜாபுக்கு போகணும், ஜாபுக்கு வாங்கி கொடுத்துருவோம், நம்ம வச்சுடுவோம், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நம்ம சைடு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் அவங்க வந்து கல்யாணம் பண்ண பிறகு இந்த வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டு வேலைக்கு போக வச்சாலும் சரி, இல்லை வேண்டாமா எங்கள் மருமக வேலைக்கு போக வேண்டாம் வீட்டோட இருக்கட்டும் அப்படி சொல்லி அவங்க விருப்பம், எலிஜிபிலிட்டி நாம கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு எங்கள் அப்பா சொன்னார். அப்படி அம்மா பார்த்தா அம்மாவும் ஆமாம் நைனா சொல்லிதான் கரெக்ட், அப்படிதான், நீ குறுக்கிடா தேவையில்லாமல் நீ எது குறுக்கு வந்து குட்டையை குழப்பாதேன்னாங்க அம்மா. 2 பேரும் ஒன்றா சரி ஓகே சரி பண்ணுவோம் அப்படி சொன்னால். அப்போ படித்தது டீச்சரிங் முடிச்சது, அப்புறம் ஜாப் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் மருமகன், எங்கள் வீட்டு மருமகன், அவரும் டீச்சர், இப்போ ஹெட் மாஸ்டர், அப்போ டீச்சர், அவரும் டீச்சர் இவங்க டீச்சர். அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்கள் ரிலேட்டிவ் தான், அம்மாவைகள் ரிலேட்டிவ் தான் அவங்க. அப்புறம் கேட்டாங்க, பொண்ணு எப்படி வேலைக்கு அனுப்ப போகிறீங்களா இது எப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் மாமா எப்படினாலும் ஓகே என்னாங்க. அவங்க மாமியார் எங்கள் அத்தை தான், ரிலேட்டிவ், தூரத்து ரிலேட்டிவ். மருமக வேலைக்கு போட்டும் அப்படின்னாங்க. ஓ, இவங்க வந்து மருமக வேலைக்கு போகணும் எதிர்பார்க்குற ஃபேமிலி போடுறது, சரி ஓகே ரைட் பண்ணுங்க ஓட்டுனேன். அப்புறம் அதுக்கு பிறகு கூப்பிட்டோம். அவங்க இப்போ சிஸ்டர் வந்து ஹெச்எம், ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட் ஓகே. பட் அது என்னன்னா என்னுடைய கருத்து வேற, பட் அது இது வேற. எங்கள் சிஸ்டர் தான் ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி ரொம்பலாம் பெண்கள்லாம் அப்படி வீட்டோடு இருக்கணும், அப்படியே இதுவாக இருக்கணும், ரொம்ப ஜாப்புக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டை பார்த்துக்கணும்னு சொல்லுவியே, எப்படி உன் பொண்ணை டாக்டர் படிக்க வச்சேன்னு கேட்டுச்சு எங்கள் சிஸ்டர். கரெக்டாக பாயிண்ட் போட்டு மடக்கி கேட்டுச்சு, எப்படி டாக்டர் படிக்க வச்ச, எப்படி மனசு வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார். உன்னை எப்படி ஓகேன்னு சொன்னேன் நான்.
நைனா அம்மா கிட்ட நான் வேணான்னு சொன்னேன். அப்புறம் நைனா அம்மா நீங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக நாங்கள் படிக்க போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், அதை பொருள் வந்து நீ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்களாம் சொன்னீங்கல்ல. அதனால நான் ஓகே சொன்னேன்ல, நீ வந்துட்டு ஹெட்மாஸ்டர் ஆயிட்டுல்ல. அதே மாதிரி தான் சரி, அதுங்க நான் சொன்னேன். அது அவங்க கேட்டுக்கிறாங்களா கேட்டுக்கலையான்றது வேற சமாச்சாரம். நைனா சொன்ன மாதிரி படிச்சு குவாலிஃபிகேஷன் வர வச்சிருவோம். அதுக்கு பிறகு அது போய் ப்ராக்டிஸ் பண்றதும் ஒர்க் பண்றதும் சம்பாதிக்கிறதும் இல்லை வீட்டு இருக்கும் அது அவங்களுக்கு இருக்கும். படிக்க வச்சிடறோமா. இப்பதான் உனக்கு நல்ல பொறுப்பு வந்திருக்கு நாங்க சிஸ்டர், இப்பதான் பொறுப்பு வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ சொன்னல பாத்தியா, இதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிஸ்டர். ஓகே ரைட். இது பெண்கள் வந்து இது மூட நம்பிக்கை, இது பெண்களை மட்டம் தட்டுறோம் அப்படின்னு கிடையாது. நீங்க அந்த வாழ்க்கையை பாருங்க. நீங்க 2 பேரும் ஜாபுக்கு போய் சம்பாதிக்கிற குடும்பத்தை பாருங்க. இந்த மனைவி வந்து வீட்டுல இருந்து கணவன் கொண்டு கொடுக்க சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்துறத பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி வெளிப்புறம் பார்க்க கூடாது. காரு பங்களா சொத்து நகை நட்டு அப்படி பார்க்க கூடாது, அதையும் பாருங்க. பட் உள்ளார்ந்து பார்க்கும்போது அந்த கணவன் சம்பாரிச்சு கொடுத்து மனைவி வந்து அதை வீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஈக்குவலா எந்த ஃபேமிலியும் வராது. கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு செகண்ட் குவாலிட்டி தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். அப்போ கணவன் இல்லை சார், மனைவி தான் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் வருது, மனைவி தான் சம்பாரிச்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வருது சார் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அது டியூ டு பாஸ்ட் லைஃப் கர்மா. கணவன் இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால மனைவி சம்பாதிச்சு வாங்கணும். அது தட்டு பாஸ்ட் லைஃப் கர்மா. சரி, அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். கணவன் இல்லை, சூழ்நிலைகள், மனைவி தான் சம்பாரிச்சு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா, கர்மா தான், வேற வழி இல்லை. நம்ம வீட்டு ஹவுஸ்மேடு ஒருத்தர், அவங்களுடைய மருமகன் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சு செலவு பண்ணிடுவார். வீட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார், ஒரே ஒரு சிங்கிள் பைசா கூட கொடுக்க மாட்டார். 3 பொண்ணுங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க, ஒரு பைசா கொடுக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த கணவன் வேஸ்ட்டு, அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, மனைவி போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுடைய கர்மா தான். பாருங்க, கணவன் இருக்கிறாரு ஆனால் சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்குது, எல்லாமே டாஸ்மாக் மட்டுமே கொடுப்பார். ஏன்னா டாஸ்மாக் தான் குடும்பம் அவர் நினைக்கிறாரு போல, டாஸ்மாக் மட்டுமே கொடுப்பார், வீட்டுக்கு ஒரு பைசா கொடுக்குறது. இந்த மனைவி இவங்க சம்பாரிச்சு அவருக்கும் கொஞ்சம் எதை தேவைன்னா கொடுப்பாங்க அப்பப்போ செலவுக்கு. ஏன்னா அவர் ஃபுல்லாக எல்லாம் டாஸ்மாக் கொடுத்துருவாரு, அதை கொடுப்பாங்க. பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்க, படிக்க வச்சாங்க, பண்ணாங்க. இந்த இடத்துல அந்த பெண்மணி வாங்கி வந்த வரம் கர்மா அப்படி. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம எய்ம் வைக்கும்போது சின்ன குழந்தைங்களே படிக்கணும்னு சொல்லி கொண்டு வரோம். அது கொண்டு வரோம், ரைட், ஓகே. பட் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சொத்து வாங்குறோம், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறோம், எல்லாம் பார்க்கறதுக்கு பந்தாவா இருக்கிறோம். பட் we are losing that peace of mind. அது பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றதை விட அந்த 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 ஒரு சுகம், அந்த வீட்டில் மனைவி வந்து வீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆண் வெளில போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு அந்த குடும்பத்தினரும் அந்த கணவன் மனைவி குடும்பம் எல்லாமே அந்த அனுபவிக்கிற சுகம் வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எழுத முடியாது. வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது, அது எழுத முடியாது. அது புரியுது. அது வந்து உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த நிம்மதி சந்தோஷத்தை வந்து இன்னைக்கு எல்லாமே தொலைச்சிட்டோம். ஆனா தமிழ் பண்பாடு, தமிழுடைய வாழ்க்கை முறை வந்து அதுதான். நீங்க தமிழுடைய வாழ்க்கையை வந்து நம்ம இப்ப எப்படி பார்க்கறோம்னா, எல்லாரும் முன்னால இருந்தவங்க எல்லாமே வடிகட்டின முட்டாளுங்க, எல்லாம் முட்டா பசங்க, நம்ம தான் அறிவாளிங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நல்லா பாருங்க, அந்த ஃபேமிலி சிஸ்டம் இல்லை, எல்லா சிஸ்டமும் நீங்க எவ்ரி வாக் ஆஃப் அவர் லைஃப் நீங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க. தமிழனுடைய சிஸ்டம் வந்து அருமையான சிஸ்டம். வாழ்க்கையை வாழ்வாங்கு பாசிட்டிவா நல்லபடியா வாழ்ந்து நல்லா அனுபவிச்சு அடுத்த போற மாதிரியான சிஸ்டம் நம்ம தமிழ் சிஸ்டம். பட் இன்னைக்கு எல்லாமே ஃபாரின் சிஸ்டம், யூரோப்பியன் சிஸ்டம் மாறி போச்சு, யூஎஸ் சிஸ்டம் மாறி போச்சு. That's why each and every family suffering silently in various ways. Each and every family suffers in சைலண்டா சஃபர் ஆயிட்டு இருக்கு. அது வெளியே தெரியல, கட்டப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த கட்டத்தை நம்ம சுகம் நினைச்சுக்கிறோம். அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி மாத்திட்டாங்க. கொஞ்சம் இருக்கிறதையும் அந்த ஃபாரின் சிஸ்டம், யூரோப்பியன் சிஸ்டம் எல்லாம் வந்து யூஎஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து மாத்தி டோட்டலா மாறிட்டான். நேற்று வந்து ஒரு சகோதரர் வந்திருந்தாரு, என்ன பார்க்க வரும்போது ஸ்வீட் கொண்டு வந்தாரு. ஸோ அவர் ஸ்வீட் கொண்டு வரும்போது பேசியிருக்காரு, இன்னொரு சகோதரர் பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க. எங்கே இருக்கீங்கன்னா, நான் வந்து ஸ்வீட் சாலில் இருக்கேன் போது அவரும் சொல்லிருக்காரு, டாக்டருக்கு என் சார்பாக ஸ்வீட் வாங்கி கொடுங்க, நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேக் கொண்டு வந்து கொடுத்தாரு. நேற்று சகோதரர் கொடுத்தாரு. உள்ள பிரித்து பார்த்தா எல்லாமே இந்தியன் சிஸ்டம்.
நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி அந்த தட்டை அதிரசம் இந்த மாதிரி எல்லாமே சிஸ்டம், எல்லாமே வெள்ளத்தால் செஞ்சது, எல்லாமே நம்ம இந்தியன் சிஸ்டம். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரைட், தேங்க்யூ, நன்றி. அவருக்கு 2 சகோதரருக்குமே நன்றி. அதாவது ஏன் நன்றி சொல்றேன்னா, இது வரைக்கும் அவங்க வந்து வேற வேற சிஸ்டம் பாதிட்டாங்க. அந்த உள்ள கடையில போகும்போது இருக்கிற எல்லாமே என்டையர் டிஃபரண்ட் சிஸ்டம். எகெயின்ஸ்ட் ஹெல்த், எகெயின்ஸ்ட் வெல்த், எகெயின்ஸ்ட் ஹாப்பினஸ், அந்த மாதிரி சீட்டுக்காரன் தான் இருக்கு. நேற்று அவர் வாங்கிட்டு வந்து 2 பேரும் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 2 பேரும் வாங்கி கொடுத்ததுக்குமே அது கரெக்டா எல்லாமே இந்தியன் சிஸ்டம், எல்லாமே வெள்ளத்தினால் செய்தது, எல்லாமே வந்து உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது, உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியத்தினுடைய விகிதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்வீட்ஸ். அது சந்தோஷமா இருந்து பரவாயில்ல, நம்ம சொந்தம் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு, மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து பேக்கரிக்கெல்லாம் போகாதீங்க, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. அது மில்க் சிட்டி இப்போ நான் சொல்லலாம் என்ன ஆகும், அவங்க வேற ஏதோ ஒன்று வாங்கி இந்த வெரைட்டி இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த காஸ்ட்லியாக வாங்கி இந்த காஸ்ட்யூம் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ வாங்கினது எல்லாமே அருமையான சிஸ்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லது. இந்த இந்த மாடுகள் வரணும். தயவு செஞ்சு இந்த சாக்லேட்லாம் யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு சாக்லேட்லாம் வாங்கிக்கோங்க. யாராவது வீட்டுக்கு போறீங்க, யாராவது ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு போறீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இந்தியன் ட்ரெடிஷன் ஸ்வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. இந்தியன் ட்ரெடிஷன் காரம் வாங்கி போய் கொடுங்க. தட்டு கலர் இல்லாத வாங்கி கொடுங்க. கலர் பிக்மெண்ட்ஸ், கலர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போடாது எல்லாம் போய் வாங்கி கொடுங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், என்ன எல்லாரும் எதுவும் வாங்கி கொடுக்குறாங்க, இவங்க மட்டும் இது கொஞ்சம் யோசனை பண்ண வைக்கணும் அவங்கள. ஏன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போயிட்டு இருக்காங்க இப்ப மக்கள். சிந்திக்க நேரமே இல்லை அவங்களுக்கு, சிந்திக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அந்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போயிட்டே இருக்கிறாங்க, கண்ணா மட்டும் போயிட்டு இருக்காங்க, அநியாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்தி நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி? கர்மாந்தி ஹீலிங்ல வாழ்க்கையோட எல்லா விஷயமே டச் பண்றோம். நீங்க வேற எந்த ஆன்மீக அமைப்பு எடுத்துங்க, அவங்க ஒரு சட்டம் லிமிட்டோட நின்னுக்குவாங்க, இதோட நின்னுக்குவாங்க. அவ்வளவுதான், இதோட சரி, இப்படி பண்ணுங்க, இப்படி தியானம் பண்ணுங்க, இப்படி யோகா பண்ணுங்க, இப்படி சாப்பாடு பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. அப்படி இல்லை. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, டே 1ல இருந்து பாருங்க, பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. நாம சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும். கர்மாந்தி ஹீலிங் உங்களுடைய வாழ்க்கைகளை எல்லா மொமெண்ட்லயும் உங்க கூட நிற்கும். கர்மாயினுடைய ஹீலிங்கினுடைய அந்த தாற்பயங்க, அந்த கொள்கைகள், அந்த கருத்துக்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷத்துலையும் கூட இருக்கும். ஒரு நிமிஷம் கைட் பண்ணும். நீங்க காலைல எழுந்து நைட் படுக்கிற வரைக்கும், நீங்க பிறந்து இறக்குற வரைக்கும், இறந்த பிறகு அடுத்த பிறகு போயிட்டு அடுத்த பிறகு வர வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாமே உங்க ஆன்மாவை கலந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. நீங்க கர்மாந்தினுங்க மற்ற எதோட கம்பேர் பண்ண முடியாது. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்வீட் வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் வாங்குங்க, அதுவும் வெள்ளம் போட்ட ஸ்வீட்ஸ் வாங்குங்க. பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. மில்க் பேஸ்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. உடம்புக்கு கெடுதல். இது உடம்புல போய் நிறைய பிரச்சனை பண்ணும். எந்த ஆன்மீக சொல்லுதா? இங்க சொல்றோம் பொட்டு வைங்கன்னு சொல்றோம். அந்த பொட்டு பிந்தி ஒட்டாதீங்க, உங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் பாதிக்கும், அதெல்லாம் பாதிக்கும். அதனால வந்து நீங்க குங்குமம் பொட்டு வைங்க அப்படின்னு சொல்றோம். வேற எந்த அமைப்பா சொல்லுதா? கிடையாது. பேண்ட் போடுறீங்க, ஜீன்ஸ் போடாதீங்க, உங்க ஹெல்த் அடி வாங்கும். ஜீன்ஸ் போடாதீங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்கன் பீப்புள் மைண்ட்ஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க போட்டாங்க அந்த ஜீன்ஸ். வந்து பேஸ் சொல்ல போனா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல மைண்ட்ஸ்ல வேலை செய்யறவங்க போட்டது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல மைண்ட்ஸ்ல வேலை செய்யறவங்க, அதாவது சுரங்கங்கள்ல வேலை செய்யறவங்க போட்ட ட்ரெஸ் அது. அது இன்னைக்கு எல்லா ஸ்டோர்லையும் மாடர்னா 2000, 3000, 4000. ஜீன்ஸை போடாதீங்க, உடம்பு கெடுன்னு சொல்றோம். டைட்ஸ் போறாங்க, எங்க பார்த்தாலும் டைட்ஸ் போறாங்க லேடிஸ். டைட்ஸ் போடாதீங்க, உடம்பு கெடுன்னு சொல்றோம். எந்த ஆன்மீக அமைப்புல சொல்லியிருக்காங்களா? எந்த கோயில சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் அதுதான் கிடையாது, இதுதான் அதுதான் கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லாமே அல்டிமேட்டா என்ன நீங்க வரலாம்? மனிதன் சந்தோஷமா வாழ்வதற்கு என்னெல்லாம் சொல்லணும், மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னெல்லாம் சொல்லணும், மனிதன் கஷ்டப்படுவதற்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும். தட் இஸ் கர்மா எனர்ஜி. ஸ்வீட்ல கூட வரும், சாப்பாட்டுல கூட வரும். இன்னும் வகுப்புல சொன்னோம், ஒரு உணவு பண்றதுக்கு என்ன பலன் இருக்குன்னு சொல்லுவோம். முறுக்குக்குன்னா என்ன நன்மை இருக்கு, பலன் இருக்கு. சீடைக்குன்னா என்ன பலன் இருக்கு, அதிரசத்துக்கு என்ன பலன் இருக்கு, இதுக்கு என்ன உங்க உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட் கொடுக்கலாம், இருக்கு லிஸ்ட் கொடுக்கும். இப்ப இனிமேலுக்கு யாராவது வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா, நம்ம தமிழ் சிஸ்டம் மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கு வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரி காரம் வாங்கிட்டு போங்க. சாக்லேட் ஒருபோதும் வாங்கி கொடுக்காதீர்கள், சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க. அப்ப நீங்க யோசனை பண்ணோம், சார் வந்து சாக்லேட்டு
தானே சார் கல்ச்சர், எங்கே போனாலும் கல்ச்சர். சரி, எல்லாரும் கொடுக்க நீங்களும் கொடுக்குறீங்க, அது அன்பு பரிமாற்றம். அன்பு பரிமாற்றம் இல்லை, நம்ம ஆப்பு இருக்கிறோம் அவங்களுக்கு. சாக்லேட் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம விளையாடுறோம் உடம்பு. அப்போ சாக்லேட் வாங்காதீங்க. அவங்க யோசனை பண்ணுவாங்க, என்ன இது, இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களே, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாடர்னா சொல்றது, இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களே, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அப்போ இப்படியே இருக்க வேண்டியதான், கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதான். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, தான் நல்லது. நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான், இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பழக்கம் பண்ணி பண்ணி சாப்பிட வச்சிங்கன்னா அந்த குட்கர்மா உங்களுக்கு வரும். அவங்கள மாத்தின குட்கர்மா உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். உங்க சொல்லாத சக்கரை போய் உட்காந்துரும், எந்த சக்கரை போய் உட்காந்துரும். மாத்துறீங்க, சின்ன விஷயம். அது எவ்வளவு பெரிய குட்கர்மா தெரியுமா? எஸ், ரொம்ப பெரிய குட்கர்மா. உணவு முறை டோட்டலா தப்பா போச்சு. பர்கரு, பீஸா, கண்டதையும் போனதையும் சாப்பிட்றாங்க, உடம்பு கெடுது, நோய்கள் வருது. ஒரு பக்கம் நோய்கள் அதிகமாயிட்டே போகுது. நாம தான் ரொம்ப அறிவார்ந்த ஜீவிகளாச்சு. அப்போ வைத்திய முறை, மருத்துவ முறை இல்லாத காலத்துல ஜனங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாம, டாக்டருடைய கைடன்ஸ் இல்லாம, டாக்டருடைய கான்டாக்ட் இல்லாம நம்ம வாழவே முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த ஆன்மீக அமைப்புகளையாவது ஒரு மாசம் லிஸ்ட் போடுங்க, அசுப்பு செலவு வருதான்னு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ட்ரீட்மெண்ட் மற்ற அசுப்பு செலவு ஏதாவது வருதா பாருங்க. அது வரக்கூடாது அப்படின்னு எந்த ஆன்மீக சொல்லியிருக்காங்களா? கர்மாஜி சொல்றோம், ரெவியூ பண்ணுங்கன்றோம். பாருங்க, அசுப்பு செலவு ₹1 கூட வரக்கூடாது. வந்துச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணணும், ஏன் அது வந்தது, அதை அவாய்ட் பண்ணக்கு என்ன பண்ணணும் பாருங்கன்னு சொல்றோம். சுப செலவா கொண்டு வாங்கன்றோம். எவ்ரி மந்த் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். மத்தியம செலவு கூட வச்சுக்கோங்க, பட் அசுப்பு செலவு வரக்கூடாதுன்றோம். ஏன்? ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு சார், ₹7,000 செலவாச்சு சார். ஏன் ₹7,000 செலவாகுது? யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு நாம் கொடுக்கல. அது வாஷிங் மிஷின் ஒழுங்கா போடுறது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, அப்புறம் கூப்பிட்டு பணத்தை கொடுக்க வேண்டியது. யோசனை பண்ணுங்க, ஏன் ₹7,000 செலவு வருது? வாஷிங் மிஷின் ஒழுங்கா ஓடிக்கலாம்ல, ஏன் ஒழுங்கா ஓடலை? இப்போ ஏன் வருது? இதுக்கு ரிப்பேர், இதுக்கு ₹7,000 கொடுக்கணும். யோசனை பண்ணணும், திங்க் பண்ணணும், என்னடா இது பார்க்கணும். அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க யாராவது கேட்டா கொடுக்குறேன். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வரும்போது அந்த டைம்ல நீங்க அந்த ஒரு டோஸ் மாத்திரை போட்டு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செலவு, தேவையில்லாத செலவு குறைஞ்சிடும். நீங்க அதுக்காக செலவு பண்ண காசு எனக்கு வந்துடும். அது அது அந்த பேட் கர்மா குட் கர்மா மாத்துற மாதிரியான அமைப்பு அந்த கேசியம். அது அந்த அந்த அதை பேட் கர்மாவை குட் கர்மா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது அந்த கேசியம் சாப்பிட்டுட்டு கூப்பிடணும். இந்த மாதிரி வீண் செலவு, தண்ட செலவெல்லாம் பண்ணும்போது அதை ஒரு மாத்திரை போட்டு, நீங்க ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, இல்லை வேற ஏதாவது தேவையில்லாத அனாவசியமான செலவு, அது ஒரு டோஸு அதை எடுத்துட்டு நீங்க அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போங்க. அது ப்ராடக்ட் மாதிரி கொஞ்சம் மாற்றி ரெகுலராக எடுத்தீங்கன்னா அந்த வேஸ்டா செலவு பண்ற காசு ஏதாவது பார்த்து வர வச்சு கொடுத்துரும். அது பேட் கர்ம குட் கர்ம மாட்டி விடும். அப்போ ஒரு செலவு வருதுன்னா அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கு வண்டி இருக்கு, ஒரு பஞ்சர் ஆகுதுன்னா அது அன்வான்டட் எக்ஸ்பென்ஸ். அது கரெக்டாக ஓடனா ஓகே தான். அப்போ பஞ்சர் ஆகி போச்சு, அதுக்கு ஒரு ₹100 செலவு வைக்கணும். அப்போ ₹100 நம்ம யாருக்கு கொடுக்க காசு கொடுக்கல, இதே பஞ்சர் வர வச்சு எடுக்கிற. அது பெரிய கான்செப்ட். அது புரிய வச்சா தெரியும். நேற்று டாக்டர் ரோஜா சுரேஷ் சொன்னாங்க, நான் தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாமா, வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். தப்பான அப்ரோச். அரசாங்கமும் இந்த தப்பு தான் செய்யுது, மக்களும் தப்பு தான் செய்யறாங்க. மன்னனிய வழி, மக்கள் வழி. அரசாங்கம் தப்பு, மக்களும் தப்பு. இவங்களும் தப்பு, அவங்களும் தப்பு. இவங்களை பார்த்து அவங்க, அவங்கள பார்த்து இவங்க, 2 பேரும் தப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வறுமையில இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க, ரைட், ஓகே. அவங்களுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்துறீங்க, ஓகே. தங்கம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வறுமை போக்குறதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். கர்மானு விட்டுருக்கும். அதான் சொல்லுவாங்க, என்ன அடிக்கடி ஊருக்கெல்லாம் ஒண்ணா நீ மட்டும் ஒரு விதமா திங்க் பண்ணு, எப்படிதான் பண்றியோன்னு வாங்க. அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஊரெல்லாம் ஒண்ணு சொன்னா நீ மட்டும் ஒண்ணு சொல்றீங்க, ஊருக்கெல்லாம் ஒரு வழிதான், உனக்கு மட்டும் ஒரு வழியா இருக்கு. எஸ், கரெக்ட். ஊரெல்லாம் தப்பா பண்ணதும் போது அதை நான் ஏன் தப்பா பண்ணணுமான்னு கேட்டேன். ஊரெல்லாம் தப்பா பண்ணிட்டுமா, எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நான் ஏன் தப்பா செய்யணுமா? நான் கரெக்டா தானே சொல்றேன்னு வாங்க. அப்பா உங்கள்கிட்ட பேச முடியாது, நீ நீ சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ட்டுவாங்க. ஊரெல்லாம் தப்பா பண்ணும்போது அதை நாம சரியா பண்ணணும். எல்லாரும் தப்பா பண்ண நாமளும் பண்ண, அப்புறம் நமக்கு அவங்க மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை, அதுதான் இந்த விஷயத்தையும் அதை சித்தர்கள் வழிதான். சித்தர்கள் வழிதான் இறைவன் வழி. அதான் ஊரெல்லாம் ஒன்று பண்றாங்கன்னா நானும் பண்றேன்னா அது நமக்கு அவங்களுக்கு என்ன வாட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ் கர்மாஜிங் ஃபாலோவர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம டிஃப்ரெண்டா இருக்கணும். தாலிக்கு தங்க வாங்கி கொடுத்துருங்க, அது என்ன அதோட சரி. அப்புறம் அதுக்கு பிறகு மற்ற செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? எத்தனை டாக்டர் ராஜா சுரேஷ் வர முடியும்? எத்தனை பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம கர்மாஜிங்க என்ன சொல்றோம்? அவங்களுக்கு அதை வர வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி வர வச்சு கொடுத்துருங்க. இப்ப அதை நான் எப்படி சொல்லுவேன்னா,
இப்போ அந்த பெண்மணிக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா அவங்களுக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்தது? ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பொண்ணு இருக்கு, வறுமையில இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. இந்த கஷ்டம் ஏன் வந்தது? அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவினால் வந்தது. அந்த கர்மாவை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஜென்மத்திலேயே அதை சரி பண்ணி அந்த வறுமையில இல்லாம வெளியே வரதுக்குமான வழிகள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்மா என்ஜின் பற்றி சொல்லணும். அவங்களுக்கு கிறிஸ்டல் வாங்கி கொடுக்கணும். நீங்க வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு முடியலையா கிறிஸ்டல் நீங்க வாங்கி கொடுங்க, கேசியம் நீங்க வாங்கி கொடுங்க. கேசியமோ கிறிஸ்டலும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வறுமையை, அந்த கல்யாணம் பண்ண முடியாது கட்டுப்படுறாங்களே, அந்த வறுமையை போக்குவதற்கான வழிகள் அவங்களுக்கு தோணும், வரும். அதுக்குண்டான அந்த அந்த பெண்மணிக்கு உண்டான ஒரு மணமகன் எங்க இருக்காங்களோ அந்த லிங்க் கரெக்டாக கொண்டு விடுவார். அவங்க என்ன பண்ணணும்? கேசியம் யூஸ் பண்ணணும், கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும், கர்மானுஜீரிங்களை சில பரிகாரங்களை, அவங்க என்ன தவறு பண்ணாங்களோ அது பரிகாரங்களை பண்ணாங்கன்னா நீங்க தாடிக்கு தங்க வாங்கி கொடுக்குறீங்களே அதை மாதிரி பல மடங்கு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களே வந்து அவங்க அதாவது உங்களுடைய டிபெண்டன்சி இல்லாம அவங்க பண்ண ஃபியூச்சர்ல கூட யாரும் டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு வந்துருவாங்க. திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட தந்தையும் தாயும் ஒரு கேசியம் இருக்கு, அவங்க சாப்பிடணும். தந்தையும் சாப்பிடணும், தாயும் சாப்பிடணும், சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணும் சாப்பிடணும். இவங்க 3 பேரும் சாப்பிடணும், அந்த கேசியம் சாப்பிடணும். கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் வைக்கணும். கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் வச்சுட்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகள் ஏதாவது வகையில பாசிட்டிவான வழியில வரும். சேரிட்டியா இல்லை, தானாவே ஜென்ரேட் பண்ணிக்க வைக்கும். சேரிட்டியா இல்லை, தானாவே ஜென்ரேட் பண்ற மாதிரி வைக்கும். அப்படியே சேரிட்டி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நெகட்டிவான பீப்புள் இல்லாம பாசிட்டிவான பீப்புள் வர்ற மாதிரி அந்த செட்டப் பண்ணி கொடுத்துரும். சரியான பொண்ணுன்னா சரியான மாப்பிள்ளை, மாப்பிள்ளைன்னா சரியான பொண்ணு கிடைக்க வச்சிடும். நிறைய கேஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம் நாங்க. அப்போ அந்த இப்போ நீங்க அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும். பட் அதே அமௌண்ட்ல கர்மா பத்தி சொல்லிக் கொடுக்கணும். கர்மா பத்தி சொல்லிக் கொடுத்து அதே தங்கத்துக்கு பதில் நீங்க கிறிஸ்டலை வாங்கி கொடுத்து, கேசியம் வாங்கி கொடுத்து, அந்த கேசியம் சாப்பிட அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த மேரேஜை நல்லபடியா முடிக்கிறதுக்குண்டான அந்த பாசிபிலிட்டி சுச்சுவேஷன் எல்லாம், அந்த எல்லா அமைப்புகளும் அது கரெக்டா அமையும். சரியான மாப்பிளையும் வரும், நல்லபடியா மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க நீங்க வாங்கி கொடுக்கறது ஒரு 10% அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த கர்மா நீங்க சொல்லி கொடுத்து இந்த முறைகளை அவங்களுக்கு ஈட்டு விட்டீங்கன்னா, அதே பணத்தை இதுக்கு செலவு பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தேர் அட்டைனிங் 100% பெனிஃபிட். 100% பெனிஃபிட். ஸோ 100% பெனிஃபிட் போக பிளஸ் கர்மா பத்தி கொடுத்தனால இது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணும். நீங்க அவங்களுக்காக ஒரு 20,000 30,000 செலவு பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், 30,000 செலவு பண்ணுங்க, 3 லட்சம் செலவு பண்ணதுக்குள்ள குட் கர்மா உங்களுக்கு வரும். 3 லட்சம் செலவு பண்ணதுக்குள்ள குட் கர்மா வரும். ஆனா நீங்க செலவு பண்றது 30,000 வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 30,000 ரூபாய் பண்ணீங்க. பட் அந்த பெனிஃபிட் வந்து அது மாதிரி எத்தனை டைம் வரும்? 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வரும். அந்த பெனிஃபிட் வரும். நாம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஒரு ஒரு மாங்காய் இருக்கு, மரத்துல இருக்கு, அதை அடிக்கிறோம். இப்ப நீங்க ஒரே ஒருத்தர் ஒரு மாங்காய் அடிக்கிறார், ஒரு கல்ல ஒரு மாங்காய் அடிக்கிறார், அவர் என்னன்னு சொல்லுவீங்க? வச்சுக்கோங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறாரு, இதுல யாரு புத்திசாலின்னு சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், யார் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்ல ஒரு மாங்காய் அடிக்கிறார் ஒருத்தர், இன்னொரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறார் ஒருத்தர், என்ன சொல்லுவீங்க அவரை? யார் சார்? ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறார் புத்திசாலி. வெரி குட். சரி, ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கிறார், அவர் என்ன சொல்லுவீங்க? அதிபுத்திசாலின்னு சொல்லுவீங்க. ஒரே கல்ல 4 மாங்காய் அடிக்கிறார் வச்சுங்க, அவர் என்ன சொல்லுவீங்க? அதிகாரி புத்திசாலின்னு சொல்லுவாங்க ஐயா. புத்திசாலின்னு சொல்லுவாங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா கூட வேலை செய்யறவங்க ஒரு பொண்ணு, ஜூனியர் அட்வொகேட், 26 வயசு ஆச்சுங்க. அப்புறம் மென்சஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாந்து போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் மென்சஸ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாந்து போட்டு வச்சாங்க ஐயா. 15 நாள் வச்சாங்க, 16ஆவது நாள் மென்சஸ் ஆயிட்டாங்க. இதான் சார் உண்மை. இதான் சார் உண்மை. ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாங்க. அப்புறம் அடுத்த மாசம் இன்னும் டைம் ஆகல. ஆனா நான் சொன்னேன், நீங்க அது மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பத்தாது, சாந்து போட்டு வைங்க, கூடவே இறை கட்டளைய கடைபிடிக்கணும். நீங்க இந்த பாவம் மன்னிப்பு அறிக்கை அனுப்புறேன், அது எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் தினம் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா. இதுதான் குட் கர்மம். பாருங்க,
யாருமே எந்த ஆன்மீக அமைப்பிலுமே எதுலையுமே சாமி கும்பிடு, விளக்கு போடு, சர்ச்சுக்கு போ, மெழுகுவர்த்தி ஏத்து, இங்க போ, துவா ஓது, இதை பண்ணு அதை பண்ணு, தர்காவுக்கு போ, இதை பண்ணு அதை பண்ணு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லாமே சொல்றோம், இங்க பழைய சிஸ்டத்தை கொண்டு வாங்க, தயவு செஞ்சு நெத்தியில பொட்டு வைங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு நெத்தியில பொட்டு வைங்க. அந்த பொட்டு வந்து அந்த பிண்டின்னு சொல்றாங்களே, அந்த ஒட்டல் பொட்டு, அந்த மாதிரி ஒட்டாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒட்டாதீங்க. அந்த சாந்து பொட்டை வைங்க, அது வைக்கும் அப்படி சொல்லுவாங்க சில பேர். சார் அது வந்து அழிஞ்சிடுது சார், அது அப்படியே உருகி மெல்ட் ஆகி வருது சார். வரட்டுமே, பரவாயில்ல, தொடச்சிட்டு வைங்க, அதில் போய் என்ன, நீங்க வைங்க. இந்த பொட்டு இது ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து கரெக்டா கூலிங் கண்டிஷன்ல கரெக்டா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் 50% சரியாயிடும். 50% சரியாயிடும் விதவுட் மெடிசன். அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இதை யார் சொல்றாங்க? நம்ம தான் சொல்றோம், யாருமே சொல்ல மாட்டாங்க. 50% நெத்தியில போட்டு வைக்கணும், சாந்து போட்டு வைக்கணும். எவ்வளவு கஷ்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்க ஒரு 10 லேடிஸை நீங்க இப்ப கூட ரோட்ல பாத்தீங்கன்னா 10 லேடிஸ்ல சத்தியமாக 8 பேருக்கு டெஃபினட்டா ஏதாவது இந்த போஸ்ட் மேன்சுரல், ப்ரீ மேன்சுரல், மென்சுரல் ப்ராப்ளம் டெஃபினட்டா இருக்கும். இது பின்னாடி கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இப்ப அந்த கேன்சருக்கு நான் தடுப்பூசி போறேன்னு கவர்மெண்ட் எழுந்திருக்குது. ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்களுக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு, ஏஜ் அட்டன் பிள்ளைங்களுக்கு நான் ஊசி போறேன்னு கவர்மெண்ட் எழுந்து. ஸ்லோ கவர்மெண்ட்ஸே வேகமா வேலை செய்யறாங்க. இப்போ ஸ்லோ கவர்மெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேட்டும் சரி சென்டர் ரொம்ப ஸ்லோ கவர்மெண்ட். இதுங்களே வந்து நான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுறேன், அது வேற, அது மாத்தியா சிஸ்டம், அது உள்ள வேற மாதிரி நடத்துறாங்க, அது வேற, மக்களுக்கு நன்மை பண்ற மாதிரி தெரியும். அப்படி இல்லை, அது உள்ள வேற, அது அந்த சர்டிஃபிகேட் இப்ப நமக்கு வேண்டாம். பட் வருது, இங்கே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு விடாங்க. அப்ப கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சரசா வருதுன்னு ஆயிப்போச்சு இல்ல. அந்த கர்ப்பப்பை வரத்துக்கு அடிப்படை காரணம் வந்து அந்த நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கிளாண்ட் சிஸ்டம் ரொம்ப ஹீட் ஆகுது, நர்வ் சிஸ்டம் ஹீட் ஆகுது. அது அந்த ஆங்கில சக்கர ஓவர் ஹீட்ல ஓவரா வந்து மேனிபுலேட் ஆகி ரொம்ப சுத்துது. அதனாலதான் அந்த பிரச்சனை எத்தனை பேர் தெரியும். நீங்க வச்சு பாருங்க, 50% நார்மல் ஆயிடும். கன்வீனியன்ஸ் இருக்கலாம் சார், வேறு வந்தா ஒழுகு சார், இப்படி சார், அப்படி சார், பட் அதுதான் வேலை செய்யும். எத்தனை பேர் செய்யறீங்க? இல்லை, அதான் நம்ம விஷயங்கள் சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் ஐயா நீங்க சொன்ன மாதிரி சரி, தாலிக்கு தங்கம் வேணா, கிறிஸ்டல் தான் கொடுக்கணும்னு நான் முதல்ல முடிவு பண்ண. ஃபர்ஸ்ட் அவங்க இப்ப ரொம்ப அவசரப்பட்டதுனால 2-3 பேர் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் நான் வந்து முடிவு பண்ணோம். இப்ப கிறிஸ்டல் வரணும்னா நீங்க ஒரு கல்லுல 3 மாங்கா 4 மாங்கா அடிக்கிறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும், சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். நிறைய டைம் சொல்றோம், ஒரு கல்லுல எப்படி அடிக்கிறது, நான் 2 மாங்காய் அடிக்கிறது 3 மாங்காய் அடிக்கிறதுன்னு சொல்றோம். அது யாரும் மறைமுகமா சொல்றோம், யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் சொல்லல. சித்தர்கள் எந்த லெவலில் சொல்லணும்னாலும் சொல்றோம். ஆனா நாம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஒரே கல்ல 100 மாங்காய் அடிக்கிற டெக்னிக் கற்றுக் கொடுக்குறோம். 1 மாங்காய் 2 மாங்காய் 3 மாங்காய் இல்லை. நம்ம இங்க சித்தர்கள் கொடுக்குற டெக்னிக்கு, கர்மாதிகள் சொல்லி கொடுக்குற டெக்னிக்கு 1 2 எல்லாம் கிடையாது. ஒரே கல்ல 100 மாங்காய் அடிக்கிற டெக்னிக் கற்றுக் கொடுக்குறோம். அதை யாரும் பிடிச்சிக்கல. ஒரு கல்ல 1 மாங்காய், ஒரு கல்ல 1 மாங்காய், ஒரு கல்ல 1 மாங்காய், 100 கல்ல அடிச்சுங்கிறீங்க. ஒன்னா அடிங்க. ஒரே கல்ல 100 மாங்காய் அடிக்கிறதுக்கு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறோம். அதை யாரும் புரிஞ்சுக்கல, சொல்லி கொடுப்போம். அப்ப அந்த ஒரே கல்ல 100 மாங்காய் எப்படி அடிக்கிறது அப்படின்னு டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். நீங்க யாருக்குமே நீங்களுக்கு உதவி செய்றீங்கன்னா, கர்மாந்திகிரின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் காலைல வந்து பேசுறாரு, பழைய வீடியோ இருக்கு, இதை பாருங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க காலையில அட்டன் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, யூடியூப்ல எப்பயும் லைவா இருக்கு, இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி இந்த கர்மா அவேர்னஸ் நீங்க கொடுக்க யூ ஆர் டூயிங் மோர் சேரிட்டின்னு அர்த்தம். அர்த்தம். இப்ப நீங்க வாழ்க்கைக்கு வந்து அப்போதைக்கு உதவுறீங்கன்றது அன்னைக்கு சாப்பாடு போடுற மாதிரி. பட் நீங்க இந்த மாதிரி செய்யறது வந்து வாழ்க்கைக்கு என்னைக்குமே சாப்பாடு போடுற மாதிரி. இன்னைக்கு அரசாங்கமாக தான் தப்பு பண்ணிட்டு இருக்கு. மாசம் உதவித்தொகை இவ்வளவு கொடுக்குறேன், மாசம் உதவித்தொகை இவ்வளவு கொடுக்குறேன், எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, crores ஆஃப் மணி, 40,000 கோடி, 50,000 கோடி, 70,000 கோடி இவ்வளவு செலவு பண்றேன்றாங்க. ஒரு போட் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் 10,000 கோடி செலவு பண்றேன், 2,000 கோடி செலவு பண்றேன். எதுக்கு செலவு பண்றேன்? ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த ஃப்ரீயா கொடுக்குற காசை வேற மாதிரி ஸ்கீம் போட்டு அவங்களுக்கு வந்து தொழிற்கல்வி கொடுக்கலாம், அவங்க வேற மாதிரி எப்படி ப்ரொஃபஷனலா பண்ணலாம்னு சொல்லிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில் இதெல்லாம் கொண்டு வர மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒருத்தரும் அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஒரு குடும்பத்துல, நம்ம அரசியல் பேசல, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லல, நான் அதை சொல்ல வரல. நீங்க உடனே டாக்டர் இளங்கோ வந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு, அப்படி எடுத்துக்காதீங்க. எனக்கு அரசியல் முத்தை குத்தாதீங்க தயவு செஞ்சு. அப்படி இல்லை, நான் அரசாங்கத்தை நம்ம தலையிடல. பட் அரசாங்கம் தப்பு செய்யுதுன்னு சொல்ல வரும். சென்ட்ரலும் சரி, ஸ்டேட்டும் சரி தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரும். அது தெரியலன்றோம். அதனால அரசாங்கமும் பாதிக்கும், நாமளும் பாதிக்கணும்னு தெரியல. 1000 ரூபாய் உங்களுக்கு இலவச உதவித்தொகை கொடுக்குன்னு நினைக்கிறோம்.
ஆனா இன்னொரு வகையில் உங்ககிட்ட 3000 கலெக்ஷன் பண்ணுறது கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியல. பஸ்ஸில் ஃப்ரீன்னு சொல்லி சொல்றோம். ஆனா பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி பல மடங்கு உங்ககிட்ட பணம் அரசாங்கம் வாங்குறது உங்களுக்கு தெரியல. கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்றோம், அந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி பல மடங்கு உங்ககிட்ட அரசாங்கம் பண்ண உங்களுக்கு தெரியல. கொத்துன்னு கொத்துறீங்க அறியாமை. நம்ம இங்கே தயவுசெய்து திரும்பவும் சொல்றேன், அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லல. இந்த டிஎம்கே குறை சொல்றாரு, இந்த பிஜேபி குறை சொல்றாங்க. அரசியல் முத்திரை எனக்கு கொடுத்தாதீங்க, நான் அதுக்கு வரல, நான் சப்ஜெக்டுக்கு வரல. எங்க தப்பு அரசாங்கம் பண்ணுது, நாம எப்படி படித்த முட்டாள்களாக இருக்கிறோம் நாம் சொல்ல வரேன். இதை எழுத்து கேட்கறதுக்கு நமக்கு திராணி இல்லை, எழுத்துக்கு சொல்ல இது. அதான் தெளிவாக சொல்லிக்காங்களே, கலியுகத்தில் மக்கள் காதிருந்தும் செவிடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக இருப்பார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள். அது இன்னைக்கும் உண்மையாக தான் இருக்கு. அப்போ ஒரு ஒரு பணம் கொடுக்கறது அரசாங்கம் கொடுக்குது. இந்த மகளிர் உதவித்தொகை, இந்த பஸ்ஸில் போறது, இதெல்லாம் ஏதோ எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பணத்துக்காக எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதே பணத்தை வெவ்வேறு ஸ்கீம் நிறைய இருக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி செலவுல பண்ணா நீங்க பஸ்ஸில் ஃப்ரீ போறதை விட அவன் தனியா கார் வாங்கி கார்ல போற அளவுக்கு அவன் வந்துருவான். பஸ்ஸில் போறதுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது எப்படி, ஆனா அவனே தனியா போற மாதிரி வச்சுக்கிறது எப்படி? நீங்க மகளிர் உதவித்தொகை மகளிருக்கு ஒன்று சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதோ சொல்லிருக்காங்க போடுங்க, ஏதோ கொடுக்குறேன்னு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் நினைக்க சொல்லி ஏதோ சொல்லுவாங்க, இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறான்ட்டு தெரியல எனக்கு. அந்த பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணத்தை வேற மாதிரி அதே கவர்மெண்ட் அதே பணத்தை வேற மாதிரி வேற ஸ்கீம்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ல பண்ணா நீங்க 1000 ரூபாய் இல்லை, நீங்க 4 பேருக்கு 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் கை நீட்டி வாங்குறது வேற, நீங்க 4 பேருக்கு நீங்க 5 பேருக்கு ஹெல்ப் பண்ண நீங்க வந்துடுவீங்க. உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க 4 பேர் பண்ண வந்து அந்த மாதிரி செய்யணும். அரசாங்கம் தப்பா பண்ணுதுங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஓட்டு வந்தா சரி, ஆட்சிக்கு வந்தா சரி, அவங்க பண்றாங்க. நீங்க தெரியல, மக்கள் யாரும் அவேர்னஸ் இல்லை. ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா ஃப்ரீ யாருமே வாங்காதீங்க, யாரும் வாங்கக்கூடாது. அப்ப எப்படி கொடுப்பாங்க? ஒட்டா போதும் வாங்க உள்ள விட்டுக்கணும், அப்புறம் எப்படி? தெரியல. லீவ் விடுவாங்க, எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் விடுவாங்க, ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி தொகுதி ரொம்ப பெரிய தொகுதின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளில் வேளச்சேரி தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி, அதில் நிறைய ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எவ்வளோ அவுட்புட் வந்து 60% தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் லீவ் கொடுக்குது, கம்பெனிஸ் லீவ் கொடுக்குறாங்க, எல்லாமே லீவ் கொடுக்குறாங்க ஓட்டு போகணுன்றதுக்காக. ஆனால் வேளச்சேரி நல்லா படித்தவங்க பணக்காரங்க இருக்கிற ஏரியா, நல்லா படித்தவங்க பணக்காரங்கிற ஏரியா வேளச்சேரி ஏரியா. ஆனால் போலிங்கில் 60% தான் வருது. மிச்சம் 40% என்ன பண்ணாங்க? எல்லாம் மாலுக்கு, சினிமாவுக்கு, பீச்சுக்கு, மற்ற இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அந்த 60% போடுறானே ஓட்டு அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இல்லை. இவங்க அப்படியே ஸ்டைலாக நாயை காரில் வச்சுக்கிட்டு பார்க்கு பீச்சு அப்படியே சுற்றிட்டு சினிமா பார்த்துட்டு மால் போயிட்டு அந்த மால் இந்த மால் ஒரு மால் நம்ம சுற்றிட்டு இவங்க ஜாலியாக வராங்க. தே ஆர் என்ஜாயிங் த டே. ஆனால் ஓட்டு போய் இங்கே 60% தான் போடுறான். என்ன சொல்றது? படித்தவங்க இப்படி தான் இருக்காங்க. அப்போ அரசாங்கம் ஒரு பணத்தை செலவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த பாசிட்டிவாக செலவு பண்ணாமல் நெகட்டிவாக செலவு பண்ணால நாம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அரசாங்கம் நடத்துறவங்க சஃபர் ஆகல, நாம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற அந்த சேரிட்டி, நம்ம எந்த மாதிரி சேரிட்டி கொடுக்குறோம்? ஒருத்தனுக்கு பசி இருக்கு அப்படின்னா பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க தப்பு இல்லை, வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்துக்கு பசி சாப்பாடு கொடுத்தா ரைட், ஓகே டன் முடிஞ்சு போச்சுன்னு வந்துடக்கூடாது. அவனுக்கு அது புரிய வைக்கணும். அவனுக்கு ஏன் பசி வந்தது, அவனுக்கு ஏன் சாப்பாடு கிடைக்கல, அவன் ஏன் சாப்பாடு சாப்பிடாம கஷ்டப்படுறான், ஏன் நிலைமை வந்ததுன்னு அவன் புரிய வைக்கிறீங்க பார்த்தா அதுதான் முறையான சேரிட்டி. குழந்தைங்களுக்கு நான் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறேன், ரைட் ஓகே கட்டுங்க, தப்பு இல்லை கட்டுங்க. ஆனா அந்த ஏன் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வருது, அவங்களால ஏன் கட்ட முடியல, அவங்க எங்க தப்பு பண்றாங்க, உங்களுக்கு ஏன் பணம் கிடைக்கல, ஏன் படிக்க வைக்க முடியல, அவங்களால ஏன் கடன் வாங்குறாங்க, ஏன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ற மாதிரி நிலைமை வச்சுக்கிறாங்க. கர்மா தான் புரிய வைங்க, புரிய வச்சுட்டு கொடுங்க, அது கர்மா, அது குட் கர்மா. நீங்க கொடுக்குற மாதிரி பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். அதான் நான் அன்னைக்கும் சொன்னேன், சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போடும்போது அவனுக்கு ஏன் இந்த மாதிரி நீங்க முதியோர் இடத்துல அடுத்தவங்களுக்கு கையை எதிர்பார்த்துட்டு வர்றீங்க, உங்க பெத்து வளர்த்து ஆளாக்கின பிள்ளைங்களை எங்கே போயிட்டாங்க, ஏன் அங்கே கர்மானாலதான் கஷ்டப்படுறோம், அது சரி பண்ணதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிறகு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுங்க. அன்னைக்கு கூட சொன்னேன், சார் அப்படி சொன்னா ஒருத்தவங்க கூட சாப்பாடு தொட மாட்டான் சார், கோவமாயிடுவான் சார். பரவாயில்ல, 98 பேர் விட்டுட்டோம், 2 பேர் ஃபீல் பண்ணுவானா இல்லையா? அந்த 2 பேர்கிட்ட அந்த ஞான விதையை வச்சிருக்கீங்க, அவன் யோசனை பண்ணுவான், திங்க் பண்ணுவான். அந்த நீங்க 2 பேர் சாப்பிட்டு நீங்க 2000 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கடவுள் அதை ஹேண்டில் பண்ற அந்த டெக்னிக் உங்களுக்கு யாரும் சொல்லலை, நாம சொல்லிக் கொடுக்கும், கர்மாஜிங்களும் சொல்லிக் கொடுக்கும். திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் கிவிங் சேரிட்டி. இந்தா கஷ்டப்படுறான், அந்த பக்கம் போயிட்டுன்னு லாஸ்ட் வீக் ஒரு இடத்துல
ஒரு கட்சியில் அரசியல் கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் பொதுமக்கள்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க தான் எல்லாம் கூப்பிட்டு ஏதோ வாஷிங் மிஷின் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்க. வாஷிங் மிஷின் டெலிவரி அதான் எல்லாம் பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வாஷிங் மிஷின் டெலிவரி வந்து அப்படியே வாங்கிட்டு போயிருந்தாங்க. வாஷிங் மிஷின் டெலிவரி எதை கொடுக்குறாங்க? வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க. ஒரு அரசியல் கட்சி என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல, எலெக்ஷன் வரப்போதாதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க பொழுது எல்லாரும் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போறாங்க. ஏதோ மாடர்னா வாஷிங் மிஷின் நல்ல பர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அளவுக்கு அப்படி ஒன்றும் அவங்க வறுமையானவங்களா இல்லை. வாங்கினவங்களாம் பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் சார் இருங்க போகலாம் பார்க்கலாம், இருங்க உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்து இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். என்ன டாக்டர் அங்கே போகணும் நீங்கள் இங்கே ஒரு மேட்டர் நடக்குது பார்க்கலாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன். அது ஒரு அரசியல் கட்சி, நான் பேர் சொல்லிக்க வேண்டாம். அவங்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தர் வரிசையாக பேர் படிக்கிறாங்க. வர்றவங்க எல்லாமே நல்ல வெல்டுடு பீப்புள் தான், யாரும் சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்குங்க. ஒருத்தர் ரேக் பண்ணால் பார்த்துக்கணும். எல்லாம் மொபைல் தான், என்னோட ரொம்ப காய்ச்சல் மொபைல் வச்சுருக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரமா போகுது ஏதோ புடஞ்சி போகுதுன்னு ஒரு 23,000 வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாமே எபோ லேக்ஸ் தான். அதெல்லாம் அப்படியே ஸ்டைலாக வச்சுருக்கோங்க, பாக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. வந்து வாஷிங் மிஷின் வாங்கி போகிறேன். வாஷிங் மிஷின் வாங்கி போகிறேன், ஆம்பளை பொம்பளை. அது அந்த அம்மா கையில் பார்த்தா ஒரு 4-5 சவரன் நகை கையில் கடை, ஒரு 10-15 சவரனுக்கு நகை கரையாமல் போட்டுட்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது எதை காட்டுகிறது? அந்த தர்மம் என்னத்தில் சேரும்? அது எதுக்கு சேரும்? அது ஓட்டு போகிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற லஞ்சம், அவ்வளோதான். ஒரு வகையான லஞ்சம், அவ்வளோதான். வாஷிங் மிஷின் வாங்குற அளவுக்கு வசதி இருந்தால் அவனே வாங்கிக்க போகிறான். நாம் இதுக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கணும்? அடிப்படை சாப்பாடு கொடுக்கணும்னா பரவாயில்ல, அடிப்படை துணி கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் நல்லா வெல்டுடு பீப்புள் எல்லாம் காரு பைக்கெல்லாம் ஓரமாக நிறுத்திட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறோம். இப்படி தான் நம்ம தர்மம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. இப்போ நான் பண்ணுற தர்மம்லாம் அப்படி தான். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை. நான் திருப்பி உங்களுக்கு சொல்லுவேன், தர்மம் வந்து யாருக்கு வேணால் கொடுக்குறது இல்லை. உங்களால் யார் பாதிச்சிருக்கானோ, உங்களால் யார் வந்து சஃபர் ஆயிருக்கானோ, யாருக்கிட்ட இருந்து கட்டுமா உங்களுக்கு வருதோ, யாருக்கு நெகட்டிவ் கட்டணம் வருதோ அவனை அறிவு பண்ணி கொடுக்கணும். அதுதான் நேற்று சகோதரி சொன்னாங்க, லட்சுமி சகோதரி சொன்னாங்க, சார் நான் வந்து இது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு தப்பு இல்லை, சரிதான், நான் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தேன் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பண்ணுற தர்மம்லாம் அப்படிதான் இருக்கு. கொடுக்க வேண்டிய டியூ நிறைய இருக்கு. ஆனால் சும்மா கொஞ்சம் கொடுத்து நான் பெருமைப்பட்டுக்கிறோம். நான் இதுக்கு சாப்பாடு போட்டேன், அதுக்கு சாப்பாடு போட்டேன், அதுக்கு புக் வாங்கி கொடுத்தேன், இதுக்கு புக் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு நோட் வாங்கி கொடுத்தேன், இதுக்கு நோட் வாங்கி கொடுத்தேன், இதுக்கு துணி வாங்கி கொடுத்தேன், இதுக்கு எல்லாம் ரைட், ஓகே, தப்பு இல்லை. கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்தீங்களான்னு பார்த்தா இல்லை. இங்கேதான் நம்ம தப்பு பண்றோம். 30 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க சகோதரி, நான் 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன்பா, லோனை முடிச்சுட்டு டாக்குமெண்ட் கூட கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனா பைசா பாக்கி முதற்கொண்டு வாங்கி கொடுத்தோம். தான் சொன்னேன், கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல நான் போட்டு என் பேர்ல லோன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த லோன் ரிலீஸ் பண்ண போக டாக்குமெண்ட்டுக்கு பண்ண போகும்னா அந்த அனுபவம் எனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சில பேருக்கு. அப்போ எல்லா பேமெண்ட்டும் முடியும் போது கடைசியில் கொஞ்சம் சொத்துன்னு சொல்லுவாங்க, சார் சிஸ்டம் காட்டுது சார். ஏன் சார் நீங்கள் தான் சொன்னீங்களா அவங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளியர், ஓகே, நீங்கள் வாங்க சைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்களா, இப்போ வந்து 8,000 ரூபாய் கொடுங்க 10,000 ரூபாய் கொடுங்க கேட்குறீங்களா சார்னா, சார் அது போட்டோம் சார் ஆனால் சிஸ்டம் வந்து பாம்பேலேருந்து டாக்குமெண்ட் பாம்பேலேருந்து வரணும் சார், அது போட்டால் சிஸ்டத்தில் காட்டு சார், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சார், சிஸ்டத்தில் காட்டு பாருங்க சார் அப்படின்பா. சரி ஓகே, எவ்வளோ 18,000 ரைட், ஓகே, வீட்டில் சொல்லியாமா அமுச்சுடுமா சொல்லி இவங்க பாவம் ஃப்ரீயாக வந்துட்டாங்க சொல்லிட்டாங்களே. அந்த மாதிரி கட்டி நிறைய வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பேமெண்ட் கொடுத்தாலும் பாருங்க, நல்லா பாருங்க, பேமெண்ட் எல்லாம் கிளியர் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் 3 நாள் டைம் கேட்குறோம் சார், ஒரு 3 days ஆகும் சார், பாம்பேலேருந்து வரணும் சார், டெல்லியிலேருந்து வரணும் சார், அதை நாங்களே வந்ததும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சார், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பார்க்கணும், இன்னமும் ஏதாவது பாக்கி இருக்கா, இன்னும் ஏதாவது கொடுங்க, எல்லாம் பார்க்கணும், டிஃப்ரெண்ட் நாங்களே பார்க்கணும். என்னன்னே இல்லை, கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லை. அதுவும் ஒரு கேஸில் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லோனு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சொல்றாரு, சார் ஒரு 4,000 ரூபாய் பாக்கி இருக்கு சார், 4,000 ரூபாய் பாக்கி இருக்கு, எது சார் பாக்கி இருக்குன்னு கேட்டு அவரு கேட்கல, அவருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணு, சார் கேட்குறாங்க சார் 4,800 ரூபாய் கேட்குறாங்க சார் வந்து என்கிட்ட சொன்னார். கேட்க வேண்டியதானே அவங்ககிட்ட போய், என்ன இல்லை சார் நீங்கள் கேளுங்க சார். சரி, அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட, சார் 4,800 இப்போ கேட்டிங்களாமே, இது என்ன அமௌண்ட் சார், எதுக்காக? அவர் சொல்றா பாருங்க, சார் எல்லாம் ஓகே சார், அவர் வந்து எஸ்பி அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்காரு பேங்க்ல, நல்லா பாருங்க, எஸ்பி அக்கௌண்ட் பேங்க்ல வச்சிருக்காரு சார். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இவர் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல சார். அந்த மெயின்டைன் பண்ணாததுனால அதுக்கு ஒரு 4,000 ரூபாய் வந்திருக்கு சார் அமௌண்ட்டு. அந்த நல்லா பார்த்துங்க, ஹவுசிங் லோன் வேற, ஹவுசிங் லோன் அது முடிச்சாச்சு. அவரு அந்த பிரான்ச்ல வேற ஏதோ ஒரு பிரான்ச்ல ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அந்த பேங்க் வேற ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச்ல எஸ்பி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறார். எஸ்பி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணதுல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, விட்டார். அதுக்கு பெனால்டி போட்டு 4,800 ரூபாய் இருக்கு. இவர் லோன் வாங்கினது ஒரு பிரான்ச்சு,
சேம் பேங்க்கு, ஒரு பிரான்ச். இன்னொரு பிரான்ச்ல அக்கௌண்ட் ஓன் பண்ணிக்கிறாரு. அந்த அக்கௌண்ட்ல எஸ்பி மெயின்டைன் பண்ணாதனால 4800 பெனால்ட்டி இருக்கு. பாம்பே சிஸ்டத்தை போடுறான், அவர் டேட்டா எல்லாம் வருதுல, போடுறான். இந்த பிரான்ச்ல இந்த அக்கௌண்ட்டை எஸ்பி அக்கௌண்ட்டை நான் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் இருக்கு, 4800 இருக்கு, அதை வாங்கின பிறகுதான் கொடுக்கணும்னு அவன் மெயில் அனுப்பிச்சுக்கிறான். மெயில் அனுப்பிச்சிருக்கான். அவர் காட்டுறார் மேனேஜர், சார் வந்திருக்கு பாருங்க சார். சரி சார், நீங்கள்லாம் இதெல்லாம் முதல்ல பார்த்து தானே சொல்லணும், இதுக்கும் அதுக்கும் வேற என்டையர் டிஃப்ரெண்ட் தானே சார். எதுக்கு சார்னா, சார் ரூல் சார், எதுவும் இல்லாமல் கொடுக்கணும் சார், அதனால நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் சார், எல்லாம் ஓகே ரெடின்னு அனுப்பிச்சிட்டோம் சார். பாம்பேல அவன் பார்க்குறான் சார், எல்லாமே சென்ட்ரலைஸ் சிஸ்டம் சார். இப்போ நாங்கள் தான் இல்லை, எல்லாம் அவங்க அங்கேருந்தே பார்த்துக்கோங்க சார், சென்ட்ரலைஸ் சிஸ்டம் சார். அவங்க பார்த்துருக்காங்க சார், அந்த பிரான்ச்சில் அந்த மெயின்டைன் பண்ண முடியல சார் எஸ்பி, அதனால பெனால்ட்டி போட்டிருக்காங்க சார். இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சார், நாளை திரும்ப கட்டி தான் சார் ஆகணும், கட்டி தான் சார் ஆகணும். சார் இது வேர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை சார், எதுவும் வழி இல்லை சார், கொடுத்து தான் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் நான் மெயின்டெனன்ஸ்க்கு 4800 காசு கொடுக்கணும் மாதிரி சொல்லிட்டாரு அவர். இவருங்களா பேசுறாரு, என்னுடைய அக்கௌண்ட்டை நான் போட்டேன் என்ன, நான் எடுத்தேன் என்ன, என்னால் முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு போய் பணம் எடுக்கலாமான்னு இவர் பேசுறாரு. பட் அக்கௌண்ட் வாங்கும்போது சார் அவங்கெல்லாம் கைட்டு போட்டுக்கிறாங்க சார், இதுக்கெல்லாம் நான் ஓகே சார் கைட்டு போட்டுக்கிறேன், அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு, அது சிஸ்டத்தை எடுத்து காட்டுறாரு. அக்கௌண்ட் வாங்கினா அவங்க கொடுக்குறாங்க, கைட்டு எல்லாம் கையெட்டு அப்படியே போட்டுரும். எதுக்காக போடுறோம் என்ன போறோம்னு தெரியல. அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே ஒன்று கீழே போறாலும் தெரியல, அதில் போட்டிருக்குது. அவர் எடுத்து சிஸ்டர் எனக்கு காட்டுறாரு, சார் பாருங்க சார், அக்கௌண்ட் ஓப்பனிங் நான் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், இவ்வளோ பணம் இருக்கு. உடனே அவர் சார் அக்கௌண்ட் ஓன் அவர் சொல்லலை சார். இது ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அக்கௌண்ட் ஓன் அக்கௌண்ட் ஓன் பண்ணாரு, அவர் இப்படிலாம் எனக்கு சொல்லலை சார். அக்கௌண்ட் ஓப்பன் போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவார், அவருக்கு டார்கெட்டுக்காக சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அது 10-15 வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டு கேட்க முடியுமா என்ன? அவர் இந்த பேங்க்ல வேற எங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்ல சார், அவர் சொன்ன இப்போ அவர் நம்பர் எடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து வச்சு கேட்க முடியுமா? அவர் கண்டிப்பா வேற பேங்க்ல தான் இருப்பார், இப்போ இங்கே இருக்க மாட்டார். சரி, இப்போ என்னதான் வழி? ஒன்றும் பண்ணுறதுக்கு வைவ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இவர் இல்லை சார், நான் இப்படி சார் கொடுப்பேன், அது சரி வேணா விட்டுடுங்க, நல்லபடியாக டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கணும், நல்லபடியாக போட்டோம், அது எந்த ஜென்மத்து கர்மாவோ யாருக்கு கொடுக்கணுமோ அது இப்படி வந்து வசூல் பண்ணுது, அதை அக்செப்ட் பண்ணி கர்மாயான ஜீலிங்க படி ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்து வந்தேன். இது நடந்தது. இப்படியெல்லாம் வசூல் பண்ணுறாங்க கரெக்டாக. இந்த மாதிரி தான் கடவுள் நம்மகிட்ட வசூல் பண்ணுறாரு. இதை புரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி இந்த பேங்க்கு கரெக்டாக ஆனால் பைசா மட்டும் வசூல் பண்ணுதோ, கடவுள் நம்மகிட்ட கரெக்டாக வசூல் பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக வசூல் பண்ணுறாரு. இதுதான் உங்களுக்கு தெரியல, எப்படி கடவுள் உங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியல. எப்படி அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் அது வாங்குற மாதிரி பல மடங்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் போட்டோ விட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி கடவுள் வந்து உங்ககிட்ட எப்படி எடுக்கிறாரு, எப்படி கொடுக்குறாரு டெக்னிக் தெரியல. நீங்கள் நாம என்ன நினைக்கிறோம், நாம தான் உஷாரு அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் நம்மளோட உஷாரு, நம்மளோட உஷார் பார்ட்டி அவர். நம்ம கேடி நமக்கு மேலே கேடி அவர், நம்ம கேடி பக்கர் நமக்கு மேலே கேடி பக்கர் ஸ்கொயர் அவர். நம்ம கேடி பக்கர் ஸ்கொயர்னா கேடி பவர் 10, 15, 20 அப்படி அவர் 1ஆம் நம்பர் கேடி. நம்மளே இவ்வளோ வேலை பண்ண நம்மளை படிச்சுட்டு அவர் எவ்வளோ பண்ணுவார். நம்ம எப்படியெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாத்துறோமோ அப்படியெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி அவர் வேற வேற எடுப்பார். அந்த எப்படி எடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியல, அதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கடவுள் இப்படியெல்லாம் எடுக்கிறாரு பார்த்துக்கோங்க, கடவுள் இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட பணம் எடுக்கிறாரு பார்த்துங்க, கடவுள் இப்படிலாம் விளையாடுறாரு பார்த்துங்க. பார்த்தா நல்லது மாதிரியே இருப்பார், நல்லது மாதிரியே இருப்பார். ஆஹா கடவுளே சிவனே பெருமாளேன்னுவோம், கடவுளே சிவனே பெருமாளே ஆஹா ஆஹான்னுவோம். அவர் பின்னாடி எப்படி ரிவீட் வைக்கிறாரு உங்களுக்கு தெரியாது. அந்த எப்படி எல்லாம் ரிவீட் வைக்கிறாரு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். கடவுளை நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்றோம். கடவுள் நம்ப ஏமாத்துக்காரரு, ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? கடவுள் வந்து உங்ககிட்ட குட் கர்மா இருந்தா தான் செய்வார், பேட் கர்மா இருந்தா செய்ய மாட்டாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட குட் கர்மா தான் என்னப்பா என்ன ஏது அப்படி கேட்பாரு, செய்வார். பேட் கர்மா தான் கண்டுக்கவே மாட்டார். இது தெரிய மாட்டேது உங்களுக்கு. கடவுளை போய் கும்பிட்டா நடந்துரும், கடவுளை போய் கும்பிட்டா நடந்துரும், கடவுளை போய் கும்பிட்டா நடந்துரும்னு நினைக்கிறீங்க. எல்லா மதம் கடவுளையுமே சொல்றேன், எல்லா மத கடவுளையுமே சொல்றேன். அவர் கும்பிட்டா நல்லது, அவர் கும்பிட்டா நடந்துரும். ஏன் நடக்கல? அங்க ஏன் யோசனை பண்ண மாட்டேங்க? ஏன் இவ்வளவு கும்பிட்டோம் இவ்வளவு செஞ்சா நடக்கல? ஏன்? கர்மா. அவர் பார்ப்பாரு, உங்ககிட்ட கர்மா இருந்தாதான் கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவார். கர்மா இருந்தால் கண்டுக்க மாட்டார், விட்டுரு. நீ என்னைக்கு குட் கர்மா சம்பாதிச்சு என்னைக்கு வரையும் அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு புரிஞ்சுன்னு போட்டுவார். இது புரியாம நீங்க கடவுளே பின்னால போயிட்டு இருக்கிறீங்க, ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. குட் கர்மா, கர்மா நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்மள என்னப்பா ஏது வாங்க உட்காருன்னு சொல்லுவார். எப்படி? இப்போ நம்ம ஜனங்க எப்படி, உங்ககிட்ட கையில காசு வசதி இருந்தா தான் வாங்க உட்காருங்கன்னு வாங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. சொந்தக்காரன் சொல்றதுக்கே வெக்கப்படுவான். நீங்க நல்லா இருந்தா பணக்காரன் வசதி ஆஹா ஓஹோ அப்படின்னா வாங்க உட்காருங்க, எப்படி என் மச்சான் மாமா வா அப்படின்னுவான்.
அதே உங்க நிலைமை தாழ்ந்து போச்சு, கீழே போச்சு, அவங்க எவனும் கண்டுக்கவே மாட்டான். அவங்க சொந்தக்காரன் சொல்றதுக்கு வெக்கப்படுவான். பப்ளிக் இருந்தா கூட அப்படியா கண்டுக்கான வெளியே வந்துடும். எங்க பேசுறீங்களோ எங்க பாத்துருவீங்களோன்னு ஒதுங்கி போவான். காலம் அப்படி இருக்கு இன்னைக்கு, கலிகாலம். பணம் தான் நிர்ணயிக்கிறது ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸ். அது தவறு, அது தவறு, அப்படி பண்ணக்கூடாது. அது நம்ம வேற வகையில் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். பட் இன்னைக்கு உலகம் 99.99 100% பணத்தை வைத்தான் ஒரு மனிதனை எடை போடுகிறது. பணம் இருந்தா நல்லவன், பணம் இல்லைன்னா கெட்டவன். பணம் இருந்தா அவன் என்ன செஞ்சாலும் சரி, பணம் இல்லாத எது செஞ்சாலும் தப்பு. பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம், பணம் இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் தான் பிரதானம், மற்றெல்லாம் அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு. அது வந்து 100% நான் தப்புன்னு சொல்லல, நியாயமானதுதான். பட் அது பணமே பிரதானம்னு சொல்லிட்டு போய் அங்கேதான் நம்ம தப்பு பண்றோம். அப்ப பணம் எப்படி இருந்தா நம்மளை மத்தவங்க மதிக்கிறானோ மதிக்கலையோ, அதே மாதிரி கடவுள் நம்மளை எப்படி மதிக்கிறாருன்னா நம்மகிட்ட குட்கர்மா தான் மதிப்பாரு, பேட் கர்மா தான் மதிக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். இது எனக்கு சிம்பிள் உதாரணம் நான் சொல்லிக்கேன் உங்களுக்கு. எப்படி வந்து நம்ம பணம் இருந்தா ஒருத்தனை மதிக்கிறோம், பணம் தான் மதிக்கலையோ, இன்னைக்கு காலகட்டத்துல சொந்த பந்தம் எல்லா உறவுகளுமே அப்படிதான். கணவன் மனைவி கூட அப்படிதான். கணவன் நல்லா சம்பாதிச்சா மனைவி கவனிக்கிறதுக்கும், கணவன் சரியா சம்பாதிக்கணும் மனைவி கவனிப்புக்கும் வித்தியாசம் தெரியும். உங்களுக்கே நிறைய பேர் தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே அந்த அனுபவமும் இருக்கும். கணவன் நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? கணவன் சம்பாதிக்கலையா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடான்னு வாங்க. தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா, நான் பாட்டு கொடுங்க, எங்க அப்பா விட்டு ஒழுங்கா இருந்திருப்பேன்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உயிரை வாங்குறீ அப்படின்னு வாங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இதான் கணவன் மனைவி உறவு. கணவன் நல்லா இருந்தாரு, இந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, என்ன போன உங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க. இல்லைன்னு பாருங்க, நீங்க பாருங்க, வெளில பாருங்க, இப்படியே கேட்பாங்க, இதே கேள்வி கேட்பாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா, கல்யாணம் பண்ண தேவையா உனக்கு? நான் பாட்டு எங்க அப்பா ஒழுங்கா நிம்மதியா இருந்திருப்பேனா இல்லையா? கல்யாணம் பண்ணது கொண்டு எனக்கு சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட நீ நல்லா வாழ்வை காப்பாற்றுவேன்னு சொல்லி நினைச்சு உள்ள வந்தா கடைசியில் இங்க ஒன்றுக்கும் இல்லை, கஷ்டமா இருக்குது. உனக்கெல்லாம் தண்ணி ஒரு கேடா, தண்ணி கொடுக்கும், நீயே மட்டும் குடிக்கும். நடக்குது. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கணவனை வந்து நல்லா இருக்கும்போது எப்படி கவனிக்குமோ அதே மாதிரி தான் கவனிக்கணும். அன்னைக்கு நீங்க தோல் கொடுத்து நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான். உறவுகளும் அப்படிதான், உறவுகளும் அப்படிதான். நல்லா இருக்கும்போது மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் அப்படி வந்து செய்யறது அந்த எல்லாம் உறவுகள் இல்லை, எல்லாம் போய் உறவுகள். நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரு துக்கத்துல இருக்கீங்க, ஒரு சோத்துல இருக்கீங்க, அன்னைக்கு நான் நிக்கிறான் பாத்தீங்களா, அதான் உண்மையான உறவு. அந்த உண்மையான உறவுகளை ஐடென்டிஃபை பண்ண நமக்கு தெரியல. உண்மை இது வாழ்க்கையில தெரிஞ்சுக்கொண்டு சும்மா போய் சாமி கும்பிட்டா வேலைக்காக எல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வாழ்க்கை பாடம், எல்லாம் ஆன்மீகத்துல இருக்கு. சித்தர்கள் இதை கூட சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிதான் சாமி கும்பிடு அப்படி இப்படி இல்லை, சித்தர்கள் டச் பண்ண சப்ஜெக்டே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கர்மாஞ்சிடுங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். நல்லா ஒரு நல்ல உறவினர்களாக இருங்க. அதாவது ஒருத்தர் வருஷத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, தேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிடாதீங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல உங்களால என்ன முடியுமா செய்றீங்க பாத்தீங்களா, அந்த உதவி தான் அது உங்களுக்கு பெரிய குட்கர்மா வந்து சேரும். எல்லாரும் ஒதுக்குறான் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்கள மாதிரிதான் நீங்க ஒண்ணும் இல்லை. அந்த நேரத்துல நீங்க தைரியம் கொடுத்து தோல் கொடுத்து உனக்கு நான் உதவி செய்யறேன், நான் பண்றேன், நான் ஹெல்ப் பண்ண, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா. உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன முடியுமோ, உங்க சக்திக்கு உங்களால என்ன முடியுமோ அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த தைரியமா 4 வார்த்தை சொல்லி தைரியம் சொல்லி அதை சொல்லும் பொழுது அந்த குட்கர்மா நீங்க எத்தனை பணம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த குட்கர்மா நீங்க சம்பாதிச்சீங்க. பணம் தான் இல்லை, அதுக்கு ஒதுக்கிட்டு வரங்க பாத்தீங்களா. அவன் நல்லா இருக்குமோ, நல்லா இருந்தான், ரைட், ஓகே. இன்னைக்கு அவன் அண்ணக்காவடி, அன்னைக்கு கார்ல போனான், இன்னைக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லை, சேச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒதுக்கிட்டு வர்றது ஒரு இல்லை. அவன் கூட நின்று அவங்க கிட்ட தைரியமா தோலா நின்று நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் செய்யறேன், கர்மாஞ்சின்னு ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, நாம எதுவும் தப்பு பண்ணோம். முழுக்க காரணம் நம்ம மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. மற்றவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான், அதை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் தான். நம்ம தான் முழுக்க காரணம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு உங்களால் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க பாத்தியா, கர்மா செய்கிறீங்க, அங்க விதைக்கிறீங்க. இந்த தான தர்மம் அப்படின்றத விட ஞான தர்மம் தான் முக்கியம். தான தர்மம் கூட செகண்ட், அதுக்கு மேல ஞான தர்மம். இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க பார்த்தா, இதுதான் ஒரே கல்ல 1000 மாங்காய் அடிக்கிற மெத்தட். இப்ப கேட்டீங்களே அந்த வழியை சொல்லி கொடுங்கன்னு, இங்க ஞானத்தை கொடுக்குறீங்க பாத்தீங்களா, கர்மாஞ்சிகளுங்க பத்தி ஞானத்தை கொடுக்குறீங்களே, இது ஒரே கல்ல 1000 மாங்காய் அடிக்கிற டெக்னிக். அது ஒரே கல் விழுறது 1000 மாங்காய். அந்த ஒரே கல் 1000 மாங்காய் விடும். ஒரு கல்ல ஒரு மாங்காய், ஒரு கல்ல ஒரு மாங்காய், 2 மாங்காய், 3 மாங்காய் இல்லை, ஒரே கல்ல 1000 மாங்காய் அடிக்கிற டெக்னிக் தான் கர்மாஞ்சிலிங்க அவங்க மைண்ட்ல, அவங்களுடைய ஆறாவில், அவங்களுடைய மனதுல விதைக்கிறது. இந்த நீங்க விதைச்சு பாருங்க,
நீங்க விதைச்சு பாருங்க. அடுத்த வாழ்க்கையில் எவ்ரி 40 days உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாருங்க. எப்படி பாருங்க, இப்படி எல்லாம் மாறுமா நினைச்சே பாருங்க, மாறும். யாரையும் நீங்க மாற்ற வேண்டாம். இங்க நீங்க கேசிங் செட்னா அவங்க மாறுவாங்க. அதான் பெரிய பியூட்டி. சித்தர்களுடைய பெரிய இறைவனுடைய ரகசியம், சித்தர்களுடைய ரகசியம் பெரிய பியூட்டி. அவங்கள மாற்ற வேண்டாம், நீங்க மாத்தினாலே போதும். நேற்று ஒரு சகோதரி சசிரேகா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க டாக்டருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இதை ப்ரே பண்ணுங்கன்னு கூட போட்டுறீங்க போடுறது, ப்ரேயரும் போச்சு, நானும் எனர்ஜி கொடுத்தேன், ஹீலிங் கொடுத்தேன். அது நல்ல விஷயம் பாருங்க. அந்த எமர்ஜென்சி பில்ஸை சாப்பிட்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதோட முடிச்சுக்கலாம். எமர்ஜென்சி பில்ஸ் சாப்பிட்றாங்க, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி அவங்க டாக்டர் வந்து கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுடுச்சு, காலேஜில் இருக்காங்க, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க டக்குன்னு எடுத்து அந்த எமர்ஜென்சி பில்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அங்கே போய் அவங்ககிட்ட எமர்ஜென்சி போட தேவையில்லை. இங்கே அந்த மொமெண்ட் வருது, அது வந்து எமர்ஜென்சி தானே, ஒரு எமர்ஜென்சி தானே. வீட்டில் அப்போ தான் போடுறோம், அவங்களாம் அனுப்பிச்சு விட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் வருது, இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எமர்ஜென்சி தானே. டக்குன்னு எடுத்த உடனே அந்த அப்பா அம்மா எல்லாருமே போடலாம், தப்பு இல்லை, எல்லாருமே போடலாம். யாருக்கு அந்த ஷாக் வருதோ அந்த வந்த உடனே நீங்கள் அந்த எமர்ஜென்சி இங்கே போட்டிங்கன்னா உடனே இது அங்கே போய் வேலை செய்யும். எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் வேலை செய்யும். ஒரே அந்த அந்த ஆக்சிடென்ட்டுடைய பாதிப்பை குறைக்கும். அந்த ஆக்சிடென்ட்டுடைய பாதிப்புகளை வந்து அடுத்தடுத்து இன்னும் அதிகமாகாது, உடம்புல அதிகமாகாது, அதை அரெஸ்ட் பண்ணும். அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி சப்போர்ட் வேணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அவங்க வந்து விடுபடுவாங்கன்ற மாதிரி இப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிரியேட் ஆகும். இப்போ சப்போஸ் அந்த அந்த காலேஜில் வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஸ்டாஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க போகிற டைம் அந்த ஸ்டாஃப் ஏதாவது வகையில் அங்கே வர வைக்கும், ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுக்க வைக்கும். இல்லை அந்த கன்சர்ன் மெடிசன் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேற என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது செய்ய வைக்கும். இவங்க சாப்பிட்டது அவங்களுடைய டாக்டருடைய ஆறாட போய் உட்காந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். ஏன் எப்படி போய் பார்க்கும், இவங்களுடைய மகள் அந்த எத்திரிக் கார்டு அங்கே இருக்கும். சசிரேகாவுடைய மகள், ரெண்டு பேரும் வேற வேற, பிசிக்கலா வேற. அம்மானுடைய உடம்பு இங்க இருக்கு, மகளுடைய உடம்பு அங்கே இருக்கு. ஆனா எத்திரிக் கார்டு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. இங்கே எமர்ஜென்சி பில் சாப்பிட்ட உடனே அடுத்த மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த வைப்ரேஷன் அடுத்த செகண்ட் அடுத்த மொமெண்டே அந்த மகளுடைய ஆறாவுக்கு கரெக்டா போயிடும். இவங்க சாப்பிட்டுடைய எஃபெக்ட் அங்கே கிடைக்கும், நடக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா மற்றவங்களுக்கு மருந்து கொடுப்போம். கேட்பாங்க, என்ன டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா நீங்க மருந்து சாப்பிட சொல்றீங்க, எங்களெல்லாம் சாப்பிட சொல்றீங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடுங்க. டிஃபரெண்ட் சிஸ்டம். எப்படி சார்? அது அப்படிதான், இப்போதைக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். இவங்க சாப்பிடுவாங்க, கன்சர்ன் பேஷண்ட்டு கொடுப்போம், அந்த பாதிக்கிறவங்க கொடுப்போம், குடும்பத்தில் அவங்களுடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அது சாப்பிடும்போது இவங்களுடைய ஆறாவது இருந்து அவங்களுக்கு எனர்ஜி அவங்களுக்குள்ள போய் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க. இந்த சிஸ்டம் கர்மா இன்ஜினியரிங் தவிர எங்கேயுமே கிடையாது உலகத்தில். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கூகுளில் செக் பண்ணி பாருங்க. ஒன்னா இப்போ கூகுள் தானே, உடனே கூகுள் என்ன சொல்றாரு, கூகுள் குரு என்ன சொல்றான்னு பாத்தீங்களா, செக் பண்ணி பாருங்க. சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க மருந்து கொடுக்குறீங்க, கூட இருக்கிறவங்க மருந்து சாப்பிடுறீங்க, உங்களோட குயிக், அதாவது அவர் மருந்து சாப்பிட்டா என்ன ரெக்கவர் ஆவாரோ அதை நீங்க சாப்பிடும்போது உங்க மூலமாக ஆறாம் மூலமாக எனர்ஜி அவர் போய் அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவார். நிறைய இன்சிடென்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல கூட நேற்று சசிரேகா மேடம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, சசிரேகா மேடம் சாப்பிட்டது கரெக்டாக அவங்களுடைய மகளுக்கு போயிட்டு அது ரெக்கார்ட் பண்ணும். டிடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்க, தப்பு இல்லை. பட் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போடாமையே அந்த எஃபெக்டை இந்த மருந்து கொடுத்துடும். ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போடவே தேவையில்லை, அது நாட் நெசசரி, பட் போடுவாங்க, ஆன்டிடெட்டனஸ்க்காக போடுவாங்க. அதையும் போட்டிருப்பாங்க, அவங்க போட்டுறேன்னு சொன்னாங்க, தப்பு இல்லை, அது போட்டு தப்பு கிடையாது. பட் ஏடிஎஸ் போடலைன்னா கூட அந்த ரிசல்ட் இங்கே கொண்டு வந்துடும். ஏடிஎஸ் போட்ட ரிசல்ட் என்னவோ அந்த ஏடிஎஸ் போட்ட ரிசல்ட் நம்புறது கஷ்டமா இருக்கு, அதான் உண்மை. ஏடிஎஸ் போட்ட ரிசல்ட் சசிரேகா மேடம் சாப்பிட்ட போதே அந்த பவர் அங்க அவங்க மகளுடைய உடம்புல போய் உட்கார்ந்து. இதுதான் இறைவனுடைய பிரபஞ்ச ரகசியம், உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கும் போடலாம், அவங்க போய் பார்த்த பிறகு அவங்க வாயிலையும் போடலாம், அது போடலாம், போடாமே இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இவங்க சாப்பிட்டது மகளுக்கு போய் மகளுடைய உடம்புல ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ஷனை அது கொடுக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? நம்ம பேசுவோம், அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நாம் வந்து அந்த சேரிட்டி பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோக்கெவ்வளோ அந்த சேரிட்டி பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. மனம், மொழி, எண்ணம், சொல், செயல், எந்தெந்த வகையில் வேணாலும் பண்ணலாம், எந்த வகையில் வேணாலும் சேரிட்டி பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பணம் கொடுக்குறது மட்டும் தான் சேரிட்டி இல்லை. பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு வேற வழி கொடுப்பார்.
சர்வீஸ் பண்ணலாம். 14வது அம்சம், யாருமே இன்னைக்கு வரைக்கும் குழந்தை வேலை சார்க்காக யாரும் நான் முன்னிக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க யாரும் தைரியமா போடலையே. நேற்று அவர் தான் போட்டிருக்காரு. சர்வீஸ் பண்றதுக்கு மனசே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம கர்மா போகும்? விடிய விடிய சிவராத்திரி போய் கும்பிட்டானே எப்படி போகும்? விடிய விடிய வைகுண்ட ஏகாதசி கும்பிட்டானே எப்படி போகும்? போகாது. ஸோ ஈக்குவலான பெனிஃபிட், சேரிட்டி பண்ணதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் சர்வீஸ் கொடுக்குது. அந்த சர்வீஸ் சேவை இதை அதுக்கு முன்னெடுப்பாக குழந்தை வேலை சார் போட்டிருக்காரு. இது மாதிரி சர்வீஸ் பண்ணணும். கர்ம மக்களை கொண்டு போங்க. உங்க லைஃப்ல என்ன மாற்றம் வருது பாருங்க. பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். என்ன பாசிட்டிவ் நடக்கும். அப்படி நெகட்டிவ் வருதா, அதை 1000ல் 1 லட்சம் ஒன்றா குறைச்சி கொடுக்கும். நெகட்டிவ் வருது 1000 லட்சம் ஒன்றா குறைச்சி கொடுக்கும். இப்போ சசிரேகா மேடம் சொன்னாங்க டாக்டர், இதை மாதிரி பல மடங்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது சும்மா சிம்பிளா கொண்டு சிம்பிளா விட்டுச்சு. அதையும் எமர்ஜென்சி பில்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. எஸ், சில பேர் எமர்ஜென்சி பில்ஸ் ரெகுலராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபீட்பேக் ரெகுலர்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அப்போ எடுத்தா போதும். நீங்க அந்த தீபாவளி கிஃப்ட் மற்ற கேசிமெல்லாம் ரெகுலராக எடுக்கலாம். தீபாவளி கிஃப்ட் கேசிமெல்லாம் ரெகுலராக எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எமர்ஜென்சி பில்ஸ் எமர்ஜென்சி டைம்ல மட்டும் நீங்க என்ன எமர்ஜென்சி நினைச்சாலும் அப்போ சாப்பிடும். இது ஒரு எமர்ஜென்சி சார், இது அர்ஜென்ட் சார், இமிடியட் சார், இது என்னன்னு தெரியல சார், எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க எமோஷன் ஆகுறீங்களோ இதுக்கு என்னன்னு ஒழி தெரியலையே கடவுளே அப்படின்னு முக்கியம் பார்த்தீங்களா, அந்த டைம் நீங்க எமர்ஜென்சி பில்ஸ் போட்டு பாருங்க, கடவுளே வந்து உள்ள உட்காந்து வேலை செஞ்சிருவார். கூப்பிட தேவையில்லை, கூப்பிட தேவையில்லை. இந்த எமர்ஜென்சி பில்ஸ் போட்ட மொமெண்ட் கடவுள் வந்துருவார். கடவுளுக்காக அங்கே கொடுத்துருக்கிறோம். அதை போட்ட உடனே அடுத்த செகண்ட் அவர் வேலை செய்வார். இதுதான் நடக்கும். சரியா? நம்ம நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க ஆசீர்வாதத்துல இனிமே நான் எந்த கவலையுமே எனக்கு வராது, மகிழ்ச்சியா இருப்பேங்கய்யா. நன்றிங்க. அந்த எமர்ஜென்சி பில் சாப்பிட்டு அதை மேனேஜ் பண்ணோம். இதே நீங்க அந்த எமர்ஜென்சி பில் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதோட சஃபரிங், அதோடைய பாதிப்பு அது வேற மாதிரி இருக்கும். பட் இது கடவுள் வந்து அதை குறைச்சு கொடுக்குறாரு. எஸ், நிமிஷமே எடுத்து வாயில போட்டேங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த சஃபரே எனக்கு இல்லாம இருந்ததுங்கய்யா. அது நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது நீங்க போட்டாலே அவங்க வேலை செய்யும். அவங்க நீங்களாவது உங்க டாக்டர் இங்க ஊர்ல லோக்கல் இருக்காங்க, நீங்க இங்க போட்டீங்கன்னா அமெரிக்கா இருந்தா கூட வேலை செய்யும். நீங்க இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ரிலேட்டிவ்ஸ் அமெரிக்கால இருக்காங்க, ஜப்பான்ல இருக்கிறாங்க, மலேசியால இருக்காங்கன்னா கூட, எந்த கண்ட்ரில இருந்தாலும் எங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நீங்க இங்க போட்டா அங்க வேலை செய்யும். அதான் கடவுளுடைய விஷயம். நீங்க போட்டீங்கன்னா அங்க வேலை செய்யும். போடுறது நீங்க, பட் ரிசல்ட் கொடுக்குறது அங்கே. அவ்வளவு அருமையான டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க இறைவன் சித்தர்களும். அந்த டெக்னிக்கை தான் ஒன்னொன்னா அப்படியே டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். புடிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு இது வந்து யாரும் கிடைக்காது. அதை முழுமையா பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில இருக்கு. நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கையில இருக்கு, எங்க கையில இருக்கு. சரியா? நன்றி, வணக்கம். நன்றிகள். யார் பாடுறீங்க? நன்றிங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய நற்கர்மம் எல்லாம் இறைவனை சேருவதே. அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ
அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, எம்மாற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்கய்யா. 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 நன்றிம்மா. நன்றிங்கய்யா. 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 நன்றி. நன்றிங்கய்யா. 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 ஐயா நன்றிங்கய்யா. நன்றி. தேங்க்யூ டாக்டர். நன்றிங்கய்யா.